இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. இப்பிரபஞ்ச வெளியில் அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி விகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும்
எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வாரமாக நமது தளத்தின் 667வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பது பெருமகிழ்வு கொள்கிறோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் பணுவல் நூல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று பணுவல் தொகுப்பில் சூழலியல் புதினங்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாற்ற நம்மோடு இன்று இணைந்துள்ளார்கள். அன்பு சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் முதன் முறையாக நமது சரித்திரம் படைப்போம் தளத்தில் தமது சிறப்புரையாற்ற இணைந்துள்ள ஒரு அற்புதமான தருணம் இது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருகிலுள்ள கரூர் மாவட்டத்தை சார்ந்த குளித்தலை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை விரிவுரையாளராக பணியாற்றி வரக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். முனைவர் பட்டத்தை நோக்கிய தமது சீர்மைமிகு பயணத்தில் தமது முனைவர் பட்டத்தின் ஆய்வுக் களமாக சூழலியல் புதினங்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் பயணித்து வருபவர் அன்பு சகோதரர் அவர்கள். இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சூழலியல் புதினங்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நெறிப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தமாக்குவோம். நன்றி. அஹ் அனைவருக்கும் வணக்கம். என்னோட குரல் கொஞ்சம் தெளிவா இருக்கான்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? சரியாக இருக்குங்க சகோதரரே, நீங்க தொடரலாம். நன்றி நன்றிங்க. ஐயா. எல்லோருக்கும் இனிய இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி கடன் பட்டவனாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு வெளிநாட்டினர் முன்னிலையில் பேசுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த தருணத்தை உருவாக்கி கொடுத்த கற்பகவள்ளி மேடம் அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி. முதல்ல என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு அப்படிங்கிறது 21ஆம் நூற்றாண்டு சூழலியல் புதினங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வானது சென்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தான் அதற்கான முதலாம் கட்ட கலந்தாய்வு நிகழ்வு, அதாவது டாக்டர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடந்து முடிஞ்சது. இப்போ இந்த ஆய்வுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி
நான் இந்த பகுதிக்குள்ள நான் ஏன் வந்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தையும், அதே நேரத்துல என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தையும் கொடுத்துட்டு, நம்முடைய நிகழ்வுக்குள்ள சென்று விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், நான் வந்து ஒரு பார்வை மாற்று திறனாளியாக இருக்கக்கூடியவன். அ கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழக அரசினுடைய அ பகுதி நேர ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். குளித்தலை அரசு கலைக் கல்லூரியில. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பணி நிறைவாகிவிட்டது. இன்னும் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் தமிழ் துறையில். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்.ஏ. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலயும், இளங்கலை கரூர் அரசு கலைக் கல்லூரியிலயும் படிச்சேன். அதுக்கப்புறம் எம்.ஏ, எம்.ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசப் காலேஜ்ல படிச்சுட்டு, அ ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு சொல்லப்படுற நெட் எக்ஸாம் வந்து தேர்ச்சி பெற்றதுனால இந்த வாய்ப்பு கிடைச்சு, இங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னைய பற்றிய ஒரு சிறு செய்தி. அப்புறம் இந்த ஆய்வுக்குள்ள நான் வர்றதுக்கு, சமீபத்தில நான் படிச்ச ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. 1, கொடைக்கானலில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. அதாவது கிட்டத்தட்ட 6 டன் பாட்டில்கள் மட்டுமே குப்பைகளாக எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தி. அதற்கு பிறகு இந்த காலநிலை மாற்றம், அது தொடர்பாக கிரேட்டா துன்பர்க் அவங்க கொடுத்த அந்த அறிக்கைகள், அது தொடர்பான பல்வேறு செய்திகள். இதெல்லாம் படிச்சபோது தான் சரி, ஏன்னா நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்புல இல்லாத பகுதிகளே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். எல்லாவற்றையும் பேசக்கூடியது இலக்கியம். குறிப்பா தமிழ் இலக்கியம். எல்லா இலக்கியங்களுமே, எல்லா மொழிசார் இலக்கியங்களுமே ஒவ்வொரு வகையில் தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே போகும். இதுல தமிழ் இலக்கியமும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. அப்படி பார்க்கும்போது, சூழலியல் சார்ந்து தமிழ் இலக்கியங்கள் என்னவாக பேசுது? அப்படின்னு எனக்குள்ள ஒரு சிந்தனை. அப்படி நான் தேடி போகும்போது, தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே சூழலியலை பேசுது. என்னன்னா, சூழலியல்னு தனிச்சு பேசாம, தன்னுடைய இலக்கிய செய்திகள்லயே போற போக்குல சூழலியலை சொல்லிட்டு போகுது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அங்கிருந்து பார்க்கும்போது ஐவகை நிலம்ங்கிறதே ஒரு சூழலியல் பகுப்பு தான். மலைகள் அதிகமா இருக்குதா? அதற்கு ஒரு பெயரிடு. கடல் பரப்பு அதிகமா இருக்கா? அதுக்கு ஒரு பெயரிடு. இப்படி ஒண்ணொண்ணுக்கும் பெயரிட்டு, அதற்கான ஒரு தனித்த வாழ்வியல், தனித்த அ பண்பாட்டு மரபு, பழக்கவழக்கங்கள் இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம்மகிட்ட நம்மளுடைய மரபு எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா, ஒரு சூழலியலோடு இயைந்த வாழ்வியல் மரபாகத்தான் நம்ம இருந்திருக்கிறோம். அதே நேரத்துல பக்தி இலக்கியத்திலும் பாத்தீங்கன்னா, நம்மாழ்வார் உட்பட பலர் வந்து என்னன்னா, இயற்கையையும் பாடுவாங்க. இயற்கையோடு தான் கடவுளை கம்பேர் பண்ணி நம்ம பாடக்கூடிய ஒரு மரபு நம்மகிட்ட இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி போனா, இயற்கையில் நம்மை எதையெல்லாம் அச்சுறுத்தியதோ நாம் அதைத்தான் வழிபாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். காலப்போக்குல சில மாற்றங்கள் வந்தது. அது அது வேற வேறு சார்ந்த விஷயங்கள். அப்படி நம்முடைய வாழ்வியலும், இயற்கையும் அப்படிங்கிறது எக்காலத்திலேயும் பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு பகுதி. இப்ப இதுல இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய எல்லையா இருக்கிறனால இதை என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒரு யோசனை எனக்கு போயிட்டே இருந்தது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஏரியா தமிழர் வாழ்வியல் அப்படிங்கிறது இயற்கை அப்படின்னு நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னாலே கிட்டத்தட்ட 3000 4000 பக்கத்துக்கு அது போகும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து என்ன நடந்தது, என்ன எப்படி இயற்கையோடு தொடர்பு படுத்தினாங்க, என்னென்ன மாதிரியான உறவு நிலைகள் இதுல இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா அதுவே ரொம்ப பெரிய ஒரு பகுதியாக விரிவடைஞ்சிடும். ஸோ என்ன நான் யோசிச்சேன்னா அவ்வளோ பெரிய ஏரியாவை நம்ம பிஹெச்டிக்கு தொட முடியாது. தொட்டோம்னா நம்ம இப்போதைக்கு முடிக்க முடியாது. ஸோ அப்ப என்ன இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போதுதான் என்னுடைய நெறியாளர் வந்து வழிகாட்டினாரு. இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணா 21ஆம் நூற்றாண்டு சூழலியல் புதினங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா தமிழ் இலக்கிய பரப்புல கவிதைகளிலும் சூழலியல் பேசப்படுது, ஆய்வு கட்டுரைகளிலும் சூழலியல் பேசப்படுது. இப்ப உதாரணத்துக்கு சமகால சுற்றுச்சூழல் சவால்கள் அப்படின்னு பாரதி புத்தகாலயம் ஒரு நூலை வெளியிட்டு இருக்காங்க 2024. இது இது வந்து ஒரு ஆய்வு நூல். இப்ப இந்த ஆய்வு நூலிலும் சூழலியல் பேசப்படுது. கவிதைகள்ல இயல்பாகவே சூழலியல் பேசப்படும். எல்லா கவிஞர்களுமே தங்களுடைய கவிதைகள்ல ஏதோ ஒரு வகையில் சூழலியலை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் நம்ம அப்படி 21ஆம் நூற்றாண்டு இலக்கியத்தில் சூழலியல்னு போட்டாலும் அதுவும் பெரிய தொல்லை, ஒரு பெரிய எல்லையாக விரிவடைஞ்சிருது. சரி அப்ப என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் புதினம் அப்படிங்கிற ஒரு
பகுப்பு நமக்கு கிடைக்குது. இப்ப இங்க இந்த புதினம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எந்த அப்ப புதினம் அப்படின்னு பார்த்தாலுமே தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம குறைக்க வேண்டியிருக்கு. எத்தனை வகைகளில் நம்மளால, ஏன்னா ஆய்வுக்கான எல்லை அப்படின்னு ஒண்ணு நம்ம வரையறை செய்யணும். ஒரு 300 பக்கத்துக்குள்ளதான் நம்ம நம்முடைய ஆய்வு எல்லையை வெளியிடணும் அப்படிங்கிற போது நம்ம அதற்கான அந்த எல்லையையும் வரையறை செய்யணும். அதே சமயத்துல சரியான ஒரு கருதுகோளையும் கொண்டு நம்ம இங்க நிலைநிறுத்த வேண்டியது அவசியமாகுது. இந்த 2 விஷயத்துக்காக நம்ம நான் என்ன பண்ணேன் என்னுடைய நெறியாளர் அடிப்படையில, சூழலியல் 21ஆம் நூற்றாண்டு சூழலியல் புதினங்கள் அப்படின்னு மட்டும் ஆய்வை சுருக்கிக்கிட்டேன். சரி, அப்படி சுருக்கிட்டு பார்த்தா இப்போதைக்கு என்னுடைய தேடுதல், அதான் நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டியல் படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 33 ஆய்வு நூல்கள், 33 நூல்கள். அதாவது ஆய்வுல 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்னு முதன்மை ஆதாரம், இன்னொன்னு இரண்டாம் செகண்டரி சோர்சஸ். பிரைமரி சோர்சஸ், செகண்டரி சோர்சஸ் 2ஆ பிரிச்சிருப்போம் இல்லைங்களா? இதுல 2ஆம் நிலை ஆதாரங்களா மட்டுமே நிறைய கிடைக்குது. முதல் நிலை ஆதாரங்கள் ஒரு 10-11 புதினங்கள் நமக்கு கையில கிடைக்குது. சூழலியல் சார்ந்து மட்டுமே, அதாவது சூழலியல்னு நேரடியாக எழுதப்பட்டது. இன்னும் சூழலியல் இல்லாம நம்ம, அதாவது போற போக்குல சூழலியலை பேசிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி புதினங்களை எடுத்தோம்னா அது இன்னும் பட்டியல் ரொம்ப பெருசா போகும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்ப இந்த முதன்மை ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயப்பிரகாசத்தினுடைய மணல், அப்புறம் வெங்கடேசனுடைய வேள்பாரி, அப்புறம் வெண்ணிலாவுடைய நீர் அதிகாரம், நக்கீரன் பதிப்பகத்தராருடைய காடோடி, அப்புறம் அப்புறம் மௌன வசந்தம், அமெரிக்க எழுத்தாளருடைய மௌன வசந்தம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் புக்ஸ். சுப்ரபாரதி மணியனுடைய புத்துமண். சுப்ரபாரதி மணியனுடைய எல்லா படைப்புகள்லையுமே ஏதோ ஒரு வகையில் சூழலியல் பேசப்படும். உதாரணத்துக்கு அவருடைய கோமணம், அப்புறம் அவருடைய மற்ற படைப்புகள் எல்லாமுமே ஏதோ ஒரு வகையில் சூழலியலை பேசும். எப்படி அப்படின்னா, அவர் இயல்பிலேயே சூழலியலை கை கொண்டக்கூடிய ஒரு ஆள். சூழலியல் மீது கொஞ்சம் அக்கறை கொண்ட ஒரு எழுத்தாளராக நான் பார்க்கிறேன், உன்னுடைய பார்வையில. அப்படி இந்த மாதிரியான படைப்புகள் எல்லாம் நமக்கு முதன்மை ஆதாரமாக வருது. அப்புறம் தேவி பாரதியினுடைய நொய்யல், நீர்வழிப்படுவும், நிழலின் தனிமை, பாரதி தேவியினுடைய நிழலின் தனிமை, இது எல்லாமே ஒரு வகையில் நெருக்கமாக சூழலியலை ரொம்ப நெருக்கமாக பேசக்கூடிய சமீப கால புதினமாக இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆய்வு நூல்கள் வரிசையில பார்த்தோம்னா தேநீர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் 2018 வெளிவந்த ஒரு ஆய்வு நூல். அப்புறம் சமகால சுற்றுச்சூழல் சவால்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அப்புறம் ராமச்சந்திர குன்காவனுடைய சுற்றுச்சூழல் உலகம் தழுவிய ஒரு வரலாறு, அது இந்த மாதிரியான. அதே மாதிரி கோரக்பூர் மருத்துவமனை துயரம், பாதரசம் எனும் நஞ்சு, இப்படி பட்டியல் எடுத்தோம்னா நமக்கு அதனுடைய வரையறையே நிக்கல. ஏன்னா அவ்வளவு ஆய்வுகள் சூழலியல் சார்ந்து மட்டுமே. அதே மாதிரி குறிப்பாக நக்கீரர் பதிப்பகம், நக்கீரன், பூவுலகின் நண்பர்கள், இவங்கெல்லாம் வெளியிடக்கூடிய அத்தனை புத்தகங்களுமே பிளாஸ்டிக் குப்பிகளும், தண்ணீர் இது அந்த மாதிரியான சார்ந்த புத்தகங்கள், அதே மாதிரி காடோடி, நீர் எழுத்து, நீர் அதிகாரம், எல்லாமே இவ்வளவு புத்தகங்கள் சூழலியல் சார்ந்து மட்டுமே நமக்கு கிடைக்குது. சரி, ஆய்வு நூல்கள் இவ்வளவு கிடைக்குது அப்படின்னா இதுக்கு பேசக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான செய்திகளை இது இந்த நூல்கள் பேசுது? ஏன்னா இது சூழலியல் சார்ந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான அணுகுமுறைனே கூட சொல்லலாம். என்னவாக இருக்குதுன்னா, சூழலியல் பிரச்சனைன்னு ஒன்னே உலகத்துல கிடையாது. அது வளர்ந்த நாடுகளை பார்த்து வளராத நாடுகள் உருவாக்கி வைத்த கற்பிதம் அப்படின்னு கூட சில பெரிய அறிஞர்களாக கருதப்படுவோர் சிந்திக்கிறாங்க. இது எந்த வகையில சரியான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத நம்மெல்லாம் தான் யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை. ஏன்னா நாங்கள்லாம் ஆசிரியர்களாக இருக்கும்போது இப்ப இருக்கிற தலைமுறையை பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம எந்த விதமான தண்ணியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரியும். மினரல் வாட்டர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி தண்ணியை பயன்படுத்திய போது 17 வயதிலேயே ஒரு மாணவன் இறந்தான், அல்லது பள்ளியிலேயே படித்துக் கொண்டிருந்த இடத்துல பெண் மயங்கி விழுந்து 15 வயது பெண் இறந்தாள் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம என்னைக்கோ எப்பயோ எங்கேயோ கேட்ட செய்தி. அதெல்லாம் எப்பயோ அதெல்லாம் நடந்தது, கிமு கிபியில நடந்தது, நம்ம விளையாட்டா சொல்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துல நம்ம இருந்தோம். ஆனா சமீப காலங்கள்ல மாதத்திற்கு 2-3 செய்திகள் இந்த மாதிரி வருது. இத்தனைக்கும் நம்ம சூழலியல் சார்ந்து மட்டுமல்ல, அறிவியல் சார்ந்து,
பொருளாதாரம் சார்ந்து நிறைய பல அடிகள் முன்னாடி நிக்கிறோம். கிட்டத்தட்ட உலகம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியதாக சொல்லப்படுது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 உயர் வகை தாவரங்கள், 16,000க்கும் மேற்பட்ட நடுநிலை தாவரங்கள், 6,000க்கும் மேற்பட்ட பாலூட்டிகள், இப்படி என்னென்னமோ நம்ம பேசிக்கிட்டே போறோம். இவ்வளவோ இருக்கு இயற்கையில. இயற்கை சக்தி அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. இவ்வளவு இவ்வளவு பெரிய இயற்கை சக்திய நம்ம மனிதன் வந்து மிக பெரிய அளவுல கட்டுப்படுத்தி ஒரு ஒரு மனிதன் தான் இந்த உலகத்தினுடைய இயற்கை சக்தி அப்படிங்கிறத பல இடங்கள்ல மனிதனால் நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிலாவிற்கு நிலாவை ஆய்வு செய்வதாக இருக்கட்டும், சூரியனை ஆய்வு செய்வதாக இருக்கட்டும், இது எல்லாமே மனித ஆற்றலின் வெளிப்பாடு தான். அது இப்ப இருக்கக்கூடிய AI தொழில்நுட்பம், இது எல்லாமே மனித ஆற்றலின் வெளிப்பாடு, மனித ஆற்றலினுடைய பரிணாம வளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த மனிதன் என்ன மறந்துட்டோம், நம்ம எண்ணத்தை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இவ்வுலகம் அப்படிங்கிறது டார்வினுடைய கோட்பாடு தான் நான் எடுத்துக்கிட்டது. என்னுடைய ஆய்வினுடைய பிரதான கருதுகோளாக நான் அதை தான் வச்சுக்கிட்டேன். இந்த உலகம் என்பது ஒரு சார்ந்து வாழ்தல் கோட்பாட்டினை மையமாக கொண்டதுதான். அது எந்த காலத்திலும் யாராலும் மறுக்கவும் முடியாத ஒரு தியரி. என்ன அப்படின்னா, பாம்புகளுக்கு எலி உணவு, அந்த எலிகளுக்கு சிறு சிறு பூச்சிகள் உணவு அப்படிங்கிறதா அடிப்படை. இப்ப நம்ம என்ன என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அடிப்படையை நம்ம சிதைக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த அடிப்படையை சிதைக்க ஆரம்பிக்கும் போது உணவு சங்கிலின்னு சொல்லப்படுற அந்த அந்த ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லி அது வந்து பாதிக்கப்படுது. இப்ப அது பாதிக்கப்படுறதுனால என்ன நடக்குது, இது எல்லாமே ஏன்னா நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், தொடர்பு தான். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்பு தான். பாம்புகளுடைய எண்ணிக்கையோ அல்லது எலியினுடைய எண்ணிக்கையோ அல்லது தவளையினுடைய எண்ணிக்கையோ அதிகமாகும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் யாரை போய் சேருதுன்னா மனிதனை போய் சேருது. இப்ப இந்த புரிதலை மனிதன் எப்ப அடைவான் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. குறிப்பா என்னை போன்ற ஆய்வாளர்களுடைய கேள்வியும் அதுவாகத்தான் இருக்குது. சரிங்களா? என்னன்னா என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அப்போ அந்த மாதிரியான நீரை பயன்படுத்திய அந்த மாதிரியான ஒரு வீட்டுல இருந்து பழைய சோத்தை சாப்பிட்டுட்டு போய் பள்ளிக்கூடத்துல இருந்த ஒருத்தர் ஆஹ் ஒரு ஒரு நாளைக்கு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிடி பீரியட்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிடி பீரியட்ல விளையாண்டுட்டு ஜாலியா இருந்த ஒரு ஒரு தலைமுறை போய் புத்தக மூட்டையை சுமக்கும் தலைமுறையாக வந்துட்டாங்க. சரி, புத்தக மூட்டையை சுமந்து படிச்சாங்களா? படிச்சவங்க அறிவியலா அறிவா என்ன கத்துக்கிட்டாங்க? ஒரு ஒரு பண்பாட்டு விழுமியத்தை, ஒழுக்கத்தை, எதை அறிவியல் சார்ந்த புரிதலை கத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா சத்தியமா இல்லை. ஏன்னா ஆசிரியராக நாங்க பார்க்கக்கூடிய மாணவர்கள் அவ்வளவு ஒரு ஒரு எந்த எல்லையில இருக்கிறாங்கன்னா, தனக்கான நன்மை எங்க கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கிறது அப்படின்னா அதனால யாருக்கு என்ன சேதாரமானாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இது சூழலியலுக்கும் பொருந்தும். சரிங்களா? இது சூழலியலுக்கும் முழுக்க முழுக்க பொருந்தும். ஏன் பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, நீங்க இப்போ ஒரு ஒரு எண்ணெய் பலகாரத்தை உணவா உட்கொள்றீங்க அப்படின்னா அந்த பேப்பரை அங்கனே போட்டு போறோம். அந்த பேப்பரை அங்கே போட்டு போறது ஒரு வித சூழலியல் அழிவு தான். அது இல்லாம இப்ப யாரும் பேப்பர் பயன்படுத்தினா பிரஸ்டீஜ் பிரச்சனை ஆயிடுது. பேப்பரோ இல்ல வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்கக்கூடிய தூக்குப்போனி, இந்த மாதிரியான சம்படம் இதெல்லாம் பயன்படுத்துறது கௌரவ குறைச்சல் ஆயிடுது. நீட்டா பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணி கொடுத்து அப்ப அந்த பிளாஸ்டிக்கை நம்ம தூக்கி போடும். இதுவே வந்து ஒரு சூழலியல் சீர்கேடு தான். அதைத்தான் மகேந்திரன் சொல்லுவார். நெகிழிக்கோள் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் சுட்டி காட்டுவார். மனிதனுடைய அடிப்படை சிந்தனையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தொய்வு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா தன்னுடைய வயிறு நிறைந்தால் போதும் என்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணம் மனிதனிடத்திலே வந்துருச்சு அப்படின்னு அவர் தன்னுடைய புத்தகத்துல அதை வந்து பதிவு பண்ணுவார். இப்ப நானுமே இந்த கருத்தை வந்து முழுமையாக ஏற்கிறேன். ஏன் காலையிலேயே மனிதர்களை இவ்வளவு குறைவா சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க. இது சூழலியல் சார்ந்து பேசப்பட வேண்டிய ஒருவேளை நம்ம இப்ப நம்ம எல்லாம் பேசனால என்ன சார் ஆயிரப்போகுது அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஆனா இதையெல்லாம் நம்ம இப்ப பேசலைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசும்போது பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆல்ரெடி கிட்ட இப்பவே ஒரு 80% கிட்ட நம்ம வந்து முன்னாடி போறோங்கிற பேர்ல 80% முன்னாடி போயிட்டோம், 95% பின்னாடி வந்துட்டோம். முன்னாடி போனதுங்கிறது அறிவு சார்ந்து, பின்னாடி வந்தவங்கிறது சூழலியல் சார்ந்து. சோ இப்படி இருக்கிற சூழல்ல இன்னும் பாக்கி இருக்கிற ஒரு 5-6% தான் நமக்கான அந்த கால அளவு அப்படிங்கறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுடைய. ஏன்னா நான் என்னுடைய ஆய்வுல இதை வந்து மெயின் அதாவது முக்கியமான ஒரு கருதுகோளா தான் இதையும் பயன்படுத்திட்டு இருக்கேன். மனிதர்கள்கிட்ட இல்லாத ஒரு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல
நான் அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஆய்வுல எழுதிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம். அதுதான் உங்ககிட்ட நான் இப்ப பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி சரி, இப்போ இந்த இந்த அடிப்படை சிந்தனையில ஏற்பட்ட இந்த மாற்றம் என்னவாக போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போடுறோம், அது ஏதோ ஒரு விலங்கு உண்ணுது. இப்போ ஒரு ஒரு சமீப காலத்துல இருந்து இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மாட்டினுடைய வயிற்றில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு பிளாஸ்டிக் பொருள் எடுத்தாங்க. இதெல்லாத்தையும் விட அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி, உலகின் புனிதமான உணவுன்னு சொல்லப்படுற தாய்ப்பாலிலே பிளாஸ்டிக் இருந்தது, நச்சு நுண் மைக்ரோ பிளாஸ்டிக் இருந்தது அப்படிங்கிற ஒரு ஆய்வு. எவ்வளவு பெரிய ஒரு எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னாடி போனோமோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி போனோமோ அதை விட பல மடங்கு நம்மை வந்து பின்னோக்கி போயிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதையெல்லாம் தான் இக்கால புதினங்கள் சுட்டி காட்டுது. என்னுடைய ஆய்வு எப்படி நான் கட்டமைச்சிருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல முன்னுரை முடிவுரை பிறகு அது இல்லாம முதல் பகுதி சூழலியல் சார் உலகியல் பார்வை அப்படிங்கிறதா என்னுடைய முதல் யூனிட். இப்ப இதுல ஒவ்வொரு நாட்டிலையும் சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னவாக கருதப்படுது. உதாரணத்துக்கு இந்தியா மாதிரியான நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், ஏன்னா இங்க சூழலியலையும் பார்க்கணும், வளர்ச்சியையும் பார்க்கணும். இவருடைய புத்தகத்துலதான் அது ரொம்ப அழகா குறிப்பிடப்பட்டிருக்கும். பேராசிரியர் சாரி சுப்ரபாரதி மணியனுடைய புத்துமுன் புதினத்துலதான் அதுல அவர் பேசியிருப்பார். பழங்குடியினரை நீங்க வந்து விரட்டுறீங்க, அதாவது மலையில இருக்கக்கூடிய பழங்குடியினரை விரட்டிட்டு பெரும் பெரும் தொழில் அதிபர்களுக்கும் மில் ஓனர்களுக்கும் நீங்க மின்சார வசதி செஞ்சு தரீங்க. சரி, அது செய்யப்பட வேண்டிய ஒன்று, வளர்ச்சிக்கு அது செய்யப்பட வேண்டிய ஒன்று, அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இந்த பழங்குடியினருடைய வாழ்வுக்கு என்ன வழி? அதுதான் அவருடைய கேள்வி. ஏன்னா இந்த இந்த புவியானது மனிதனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. தொல்காப்பியர் வந்து அதை ரொம்ப அழகா சுட்டி காட்டுவார். என்னன்னா, எதனால இவன் மனிதன் அப்படின்ற இடத்துல தொல்காப்பியருடைய அந்த பதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதில். நமக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வரும். ஒன்றறிவு, இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு, இப்படியே பேசிட்டே வரும்போது 6ஆம் அறிவுன்ற இடத்துல அவர் பதிவு பண்ற ஒரு செய்தி, உற்று அறிவதுவே அப்படின்பார். இந்த உற்று அறிவதுவே என்ன அப்படின்னா, பகுத்தறிதல் அப்படின்ற ஒரு சிந்தனை. இன்னைக்கு பகுத்தறிவு அப்படிங்கிறது வேற ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. நியாயமா எங்க பயன்படுத்தப்படணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இங்க பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறதா என்னை மாதிரியான ஆய்வாளர்கள், நான் ஒன்றும் பெரிய சர்வதேச லெவல்ல ஆய்வுகள் பண்ணல, இருந்தாலும் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுல இந்த மாதிரியான செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி குறிப்பா அமெரிக்கா மாதிரியான, சைனா மாதிரியான நாடுகள், ஏன்னா சைனாவினுடைய சூழலியல் பார்க்கும்போது அவங்க பூமியினுடைய சுழற்சியையே ஒரு சில வினாடிகளுக்கு தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கான கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. அது ஒரு பக்கம் பெருமைக்குரிய விஷயம். சைனா வந்து வளர்ந்துருச்சு, ஆகா ஓஹோ அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. அதனுடைய இன்னொரு பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. எல்லாம் வளர்ந்ததெல்லாம் சரி, பொருளாதார ரீதியா எல்லாம் முன்னோக்கி இருப்பதெல்லாம் சரி. ஆனால் நம்முடைய வாழ்வியல் முறை என்பது என்ன? இப்ப பொருளாதார ரீதியா எல்லாரும் முன்னாடி இருந்து வெறும் 20 வயசுல 25 வயசுல எல்லாரும் போய் சேர்றதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் தான் என்னுடைய ஆய்வுல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது உலகியல் சார்ந்த ஒரு கருத்து. அடுத்தது தமிழ் புதினங்களில் நீர் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக தமிழ் புதினங்கள் அப்படின்னு சொல்றதை விட தமிழ் இலக்கியத்தில் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. நீங்க சங்ககால இலக்கியத்திலிருந்து இப்ப இருக்கிற வெண்ணிலாவினுடைய புத்தகம் நீரதிகாரம் உட்பட எல்லா புத்தகங்களுமே அந்த நீரினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, சங்க காலத்துல நீரை பகிர்ந்தளித்த முறை அப்படின்னே ஒண்ணு இருக்குது. ஒரு சில பாடல்கள் அதற்கு சான்றாக இருக்குது. எனக்கு அந்த பாடல் நினைவில் இல்லை இப்போதைக்கு. அதை ஒற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்னன்னா, அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒரு நீரை அவனுடைய விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப தமிழ் அந்த அப்படி பார்க்கும்போது, அதே மாதிரி வெண்ணிலாவனுடைய நீரதிகாரம் வந்து அந்த சாரி நீர் எழுத்துன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீர் எழுத்து அந்த புதினம் வந்து ரொம்ப அழகா முல்லை பெரியாறு அணை உருவான வரலாற்றை நமக்கு ரொம்ப நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு புதினம். ஏன்னா அன்றைய தமிழகத்தினுடைய அரசியல் பொருளாதார சூழல் என்ன, இப்ப இந்த அணை வருவதற்கான கட்டாயம் என்ன, ஏன் இந்த அணை அவசியமாகுது, அதுக்கான போராட்டம் என்னவாக இருந்துச்சு, அரசர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்களா, திருவிதாங்கூர் சமஸ்தானம் இதுக்கு ஒத்துக்குச்சா, திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒத்துக்கிட்டாலும் கீழே இருந்த மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா,
ஏன்னா இங்க வந்து ஒரு செயலை செய்வது என்பது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா இங்க இங்க நடைபெறும் அத்தனை செயல்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் கடவுள் தொடர்புடையதாக இருக்கு. இப்ப அவங்க இந்த அதை வந்து வெண்ணிலா அவங்களுடைய புதினத்துல ரொம்ப இயல்பாவே பதிவு பண்ணியிருப்பாங்க. கடவுள் கடவுள் வந்து எப்படி இங்க வந்து இதுக்கெல்லாம் அனுமதிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அந்த அந்த அதெல்லாம் வந்து ஒரு மிக நுணுக்கமான ஒரு செய்தி. அப்போ இங்க கடவுளோடு தொடர்பு, ஏன்னா நீருக்கான கடவுளாக நம்ம வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்கிறோம், நம்ம வந்து வச்சிருக்கிறோம். நம்முடைய புராண கதைகளின்படியும் புராண நம்பிக்கைகளின்படியும் நீருக்கான கடவுளாக ஒருத்தரை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இப்ப அந்த கடவுளுடைய செயல்தான் இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப அந்த கூட்டத்தையும் தாண்டி தான் சில வளர்ச்சி சார்ந்த செயல்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இப்ப இதெல்லாம் அந்த புதினத்திலே ரொம்ப இயல்பாக பதிவு செய்யப்படுது. இது வந்து என்னுடைய அதே மாதிரி நீர் அந்த ஏன் இந்த நீர்ல எனக்கு இவ்வளவு குழப்பங்கள் வருதுன்னா, நீர் சார்ந்து மட்டுமே அவ்வளவு படைப்புகள் தமிழ்ல இருக்கு. ஓடும் நீரின் வேரை அறுத்த வேதனை வரலாறு அப்படின்னு ஒரு இதுல தொடராக வந்த டி.எல். சஞ்சீவிகுமாருடைய தொடராக வந்த புத்தகம். அதே மாதிரி ராஜஸ்தானின் தண்ணீர் ராஜா அவங்களுடைய இதெல்லாம் நீர் சார்ந்து நம்ம இது பண்ணும்போது நிறைய புத்தகங்கள் அது சார்ந்து இருக்கு. அப்போ இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, தண்ணீரினுடைய முக்கியத்துவம் என்ன. இப்ப சூழ் அப்படின்ற அந்த நாவலும் இந்த தண்ணீருடைய முக்கியத்துவத்தை ரொம்ப இயல்பா பேசும். அவர் சோ தர்மனுடைய புதினம் சாகித்ய அகாடமி விருதும் கொடுத்தாங்க இந்தியால. இப்ப இந்த புதினம் வந்து அந்த நீரை பயன்படுத்தும் முறை என்னன்னா, நீர்ப்பாய்ச்சி அப்படிங்கிற ஒரு குடும்பமே இருந்திருக்கிறாங்க. நீர்ப்பாய்ச்சி சமூகம். நீ அவன் அவன் தான் வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடியவன். இதெல்லாம் எப்பன்னா சுதந்திரத்திற்கு முன்பு. அப்ப அப்ப இருந்த அந்த நீர் நிலைகளுடைய எண்ணிக்கையே ரொம்ப அதிகம். இன்னைக்கு வந்து அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து புதினத்துல இயல்பாவே சொல்லிட்டு போவாங்க. என்னம்மா எதனால அது நடந்தது, அதற்கு நிறைய அரசியல் பின்புலங்களே அவர் பேசுவாரு. அப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய ஏன் நடந்துச்சு, எதன் காரணமாக இதெல்லாம் ஏற்பட்டது, இதெல்லாமும் அவங்க ரொம்ப இயல்பா தங்களுடைய இயல்பாக தங்களுடைய இலக்கியத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. இது என்னுடைய 2வது தலைப்பு. என்னுடைய 3வது தலைப்பு பார்க்கும்போது தமிழ், அதாவது 21ஆம் நூற்றாண்டு புதினங்களில் நிலம் அப்படின்றது. இது வந்து மனிதனுடைய உயிர் நாடி அப்படின்னு நம்ம நம்ம குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரை மனிதனுடைய உயிர் நாடின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றை வரைக்கும் நம்முடைய கிராமப்புறங்கள்ல ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை மிகுந்த வயதானவர்கள் தங்களுடைய வயது மூர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 90 வயதை நெருங்கிட்டாங்க, 90 95 வயதை நெருங்கிட்டாங்கன்னா அவர்களுடைய கடைசி நிமிடங்கள் ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நிலத்துல தூக்கி படுக்க வைப்பாங்க. ஏன்னா நிலம் அவ்வளவு பிடிப்பு நம்முடைய சமூகத்துல. நிலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் அது வந்து அதாவது நிறைய நிலம் வைத்திருப்போருக்கு அது வந்து ஒரு அடையாளம். ஆனா குறைந்த நிலமே இருக்கக்கூடியவர்களுக்கு அதுதான் ஆதாரம். சோ அந்த ஆதாரத்தை நோக்கிய அவர்களுடைய பயணம் எத்தகையதாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப கடுமையான ரொம்ப கொடுமையான ஒரு, ஏன்னா அவர்களுக்கு அதன் மீதான பற்றும் பாசமும் மிகுதி. அவங்களுக்கு அது உடனே அவங்க சொத்து மேல ஆசைப்படுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறத விட அவர்களுக்கு அந்த நிலம் தான் எல்லாமும். இப்ப தமிழ்ல கடைசி விவசாயி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. ஆகச்சிறந்த கொண்டாடப்பட வேண்டிய அதே நேரத்தில் கொண்டாடப்படாத ஒரு கொண்டாடப்படாமல் விட்டப்பட்ட ஒரு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சினிமாக்களும் தமிழ்ல இருக்குது. ஏன்னா அதெல்லாம் இந்த மாதிரி எதையாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய திரைப்படங்களை கொண்டாடுவது என்பது இங்கு ரொம்ப குறைவு இந்தியாவை பொறுத்தவரை. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, உலகை மாற்றிய புத்தகங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் அவங்க வெளியிட்டாங்க. அதுல உலகம் சார்ந்த இலக்கியங்கள்ல நிறைய புத்தகங்கள் அதுல வருது. அதுல தமிழ் புத்தகம் ஏதாவது ஒண்ணு இருக்குதான்னு பார்த்தா உண்மையிலே இல்லை. ஆனா இருக்க வேண்டிய தகுதிகள் தமிழ் புத்தகத்துக்கு இருக்கும். ஏன் அது இல்லைன்னா இங்க புத்தகத்திற்கான மதிப்பீடு என்பது மிக குறைவு. அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தி. உதாரணத்துக்கு உலகை குலுக்கிய 10 நாட்கள், அப்புறம் கருப்பு அடிமைகளின் கதை, அதாவது அமெரிக்க பேரரசினுடைய அந்த அடிமை போராட்டம் நடந்த அங்கிள்ஸ் டாம் கேப்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம், அதே மாதிரி குற்றமும் தண்டனையுமா இருக்கட்டும், அண்ணா கரீனாவா இருக்கட்டும், இவை மாதிரியான உலக இலக்கியங்கள், இது எல்லாம் உலக இலக்கியங்களாக கொண்டாடப்படுது. இதற்கு இணையான படைப்புகள் தமிழிலும் இருக்குது. ஆனா இது எதுவுமே கொண்டாடப்படுவது இல்லை அப்படிங்கிறதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. சரி, நம்ம இங்க வந்துருவோம். அது பேசணும்னா நிறைய சர்வதேச அரசியல் மாதிரி போகும். இங்க அப்ப நிலம் என்பது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இவருடைய வாழ்வில இருக்குது அப்படிங்கிறது இது நிறைய புதினங்கள் பேசுது, தமிழ் புதினங்கள் பேசுது. குறிப்பா கரிசல்,
அப்படிங்கிற ஒரு புதினமா இருக்கட்டும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூழ் புதினமுமே நிலத்தையும் ரொம்ப அழகா சுட்டி காட்டும். குறிப்பா ஜெயப்பிரகாசத்தினுடைய மணல் மணல் அஹ், பொதுவா கட்டுமானம் கட்டடப் பணி இதுக்காக மணல் வாரப்படுது. இதுதான் சொல்லப்படுற விளக்கம். இந்த மணல் வாருவதனால இங்க என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப இயல்பா அவர் பதிவு பண்ணியிருப்பார். குறிப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மணல் ஒரு விதத்துல தண்ணீரை தேக்கும் இயல்பை கொண்டது. ஈரத்தை தேக்காது, தண்ணீரை தேக்கும். தண்ணீரை தேக்கும் போது மணல் நிறைய இருந்ததுன்னா அந்த இடத்துல தண்ணி நிற்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல, குறிப்பா கோடை காலத்துல நீர் இல்லாத சூழல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மணலை பறிச்சோம்னா தண்ணி வரும். இப்ப நம்ம மண்ணை வார வாரம் என்ன ஆயிடும்னா, இந்த இந்த பறிக்கிறதுங்கிறது மணல் தான் அங்க இல்லையே, அப்ப தண்ணி எப்படி நிற்கும்? அதனாலதான் மழை காலத்துல வர்ற அந்த அவ்வளவு நீரும் மழை காலத்திலேயே சரியா போயிடுது. திரும்ப வெயில் காலத்துல தண்ணி இல்லை. அப்ப திருப்பி 3 மாசத்துக்கு குடத்தை தூக்கிட்டு போராட்டங்கள், அப்புறம் மழை வரலை என்று யாகம், இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக பதிவு செய்யறாரு தன்னுடைய புதினத்துல. அப்ப நிலம் அப்படிங்கிறதும் மனிதனால் எப்படி தன்னுடைய சுய லாபத்திற்காக பால்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான, அதே மாதிரி இவருடைய நொய்யல் ரொம்ப முக்கியமான புதினம் இது. ஏன்னா நொய்யல் ஆறு அப்படிங்கிறது எவ்வளவு அந்த அந்த பகுதிக்கு, திருப்பூர் பகுதிக்கு எவ்வளவு முக்கியம். அது இந்த இவர்களுடைய சூழலியல் சார்ந்த புரிதல் இல்லாத மக்களுடைய சுய லாபத்தால எப்படி அது சீரழிக்கப்படுது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உலகம் என்பது சார்பியல் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயங்குது. இப்ப நீர் கெட்டு போனா நிலத்துக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நீர் இல்லாம நிலம் எப்படி வலிமையா இருக்க முடியும் இல்லைங்களா? அப்ப நீருக்கும் நிலவத்திற்கும் நம்ம ஐந்து பூதங்களாக பிரிச்சுட்டோம்னு பெருமை கொண்டாடுறதுல பெரிய விஷயம் இல்லை. அந்த ஐம்பூதங்களுடைய தொடர்பு என்ன? இப்ப நிலம் இல்லைன்னா நீர் என்ன ஆகும்? அதை யோசிக்கணும். நீர் இல்லைன்னா காற்று என்ன ஆகும்? காற்று இல்ல, நிலமும் இல்ல, நீரும் இல்லைன்னா ஆகாயம் என்னவாகும்? பூமி என்னவாகும்? அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு விதமான அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. இப்போ ஒரு 35 பெட்டிகள் செல்லக்கூடிய ஒரு தொடர் வண்டியில இடையில இருக்கிற 4 பெட்டி கலந்து போச்சுன்னா அந்த 4 பெட்டிக்கு மட்டும் விபத்து ஆகாது. அதுக்கு பிறகு வந்த அத்தனை பெட்டிகளுமே விபத்துக்குள்ள ஆகும். இதுதான் அடிப்படை. சோ இந்த அடிப்படை புரிதல் மனிதன் கிட்ட எப்ப வரும்ன்றதான் தெரியல. சரிங்களா? அப்போ இந்த நிலம் சார்ந்த சிக்கல்களை இந்த இந்த புதினங்கள், அதே மாதிரி சுப்ரபாரதி மணியன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்துமண், அதிலும் இவர் அந்த மணல் சார்ந்த பிரச்சனைகளை, சரி நிலத்துக்கு மணல் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா, இங்கதான் தொலைந்து போன கொடைக்கானல்னே ஒரு புத்தகம் எழுதலாம். அவ்வளவு பெரிய நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு. குறிப்பா பாதரசம் என்னும் நஞ்சு. ஏன்னா கண்ணாடி தொழிற்சாலை வந்தது. பொதுவா அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் பின்னாடி தர்றேன் என்ன விஷயம் அப்படின்னா. ஏன்னா நான் சொல்றது எல்லாமே வளர்ச்சிக்கு எதிரான கருத்துக்கள் மாதிரி என்னுடைய ஆய்வுகளை தோற்றம் பெறலாம். பின்னாடி இங்க இருக்கக்கூடிய நிறைய பெரியவர்கள் இருக்கிறீங்க, எனக்கு இது தொடர்பான சில வழிகாட்டுதல்களையும் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னன்னா, கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. ஆனா இதற்காக ஒரு ஒரு அவ்வளவு பெரிய சுற்றுச்சூழலியல் நகரம் அளிக்கப்படுவது எந்த வகையில் ஏற்புடையது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த அந்த அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக விலங்குகளுடைய வாழ்விட அளிப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. குறிப்பா யானை மாதிரியான ஒரு வலசை போகக்கூடிய ஒரு ஒரு நடக்கக்கூடிய ஒரு விலங்கு எதுவுமே கிடையாது. இப்ப அதனுடைய வாழ்விடங்களை நம்ம என்ன ஆகுறோம், இந்த உயர்ந்த மக்களுடைய வாழ்வியலுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, அந்த வாழ்விடத்தை அழிச்சிட்டு யானையையும் அழிக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா இந்த பூமிங்கிறது நமக்கானது மட்டும் கிடையாது. அதுதான் நாங்க திரும்ப திரும்ப என்னுடைய இதுல வலியுறுத்த வேண்டிய ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் கொல்லப்படக்கூடிய யானைகளின் எண்ணிக்கை மட்டுமே 800க்கும் மேல இருக்கு. அவ்வளவு பெரிய யானைகள் கொல்லப்படுது அப்படின்னா அது சூழலியல் சார்ந்த மிக பெரும் பேரழிவு அப்படின்னு தான் கருத வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான சிக்கல்களை களைவதற்கான வழிகள் என்ன, தீர்வுகள் என்ன, எல்லாமும் சட்டத்தில் உள்ளது. யானையை கொன்றால் இவ்வளவு காலம் சிறை அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கு. இப்ப சட்டத்தையும் மீறிய தவறுகள் இங்க எங்க நடக்குது? இப்ப இது மாதிரியான செய்திகளை இப்புதினங்கள் பதிவு செய்து எதிர் வெளியிட்ட காடர்கள் அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பு இந்த செய்திகளை பதிவு பண்ணுது.
அதே மாதிரி அப்புறம் ஆய்வு நூல்கள், யானைகளின் வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துல வெளிவந்த தொடர் ஆய்வு நூலாக வந்தது. அந்த அந்த புத்தகம். அப்புறம் அந்த காலத்துல யானையை இவங்க என்னவாக பயன்படுத்தினாங்க? யானைகளும் அரசர்களும் இவங்க யானையை எப்படி பயன்படுத்துறாங்க? அதே மாதிரி வேள்பாரி யானையினுடைய அந்த போர் முறைகளை எல்லாம் ரொம்ப அழகா பேசியிருப்பார் சிவங்கடேஷ். அதே மாதிரி சங்ககால சூழலியல் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வேள்பாரியை தவிர்த்து பேச முடியாது. ஏன்னா அவ்வளவு சூழலியல் சார்ந்த செய்திகள். அவங்க வந்து இயற்கையை அவங்க அந்த மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இயற்கைக்கும் அவங்களுக்குமான தொடர்புகள் என்ன, குறிப்பா நிலத்தோடு அவங்களுடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த நிலத்தை பெறுவதற்காக அதிகார வர்க்கம் என்னெல்லாம் செய்யுது, இது எல்லாமும் அவர் தன்னுடைய அந்த புதினத்திலே ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. என்னுடைய அடுத்த ஆய்வியல், அதாவது ஆய்வு தலைப்பு என்னன்னா நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது காற்றுக்கும் பொருந்தும். ஏன்னா எல்லாருக்குமே நினைவு இருக்கும் போபால் விஷவாயு கசிவு அப்படிங்கிற அந்த விஷயம். அப்போ அதே மாதிரி செர்னோபில், வாய்ஸ் ஆஃப் செர்னோபில், செர்னோபிலின் குரல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது நம்ம வாழணும் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா மற்றவற்றை அழித்து நாம் வாழ்வதில் என்ன நியாயம் இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. என்னுடைய லாஸ்ட் கடைசி யூனிட் என்னவாக இருக்குதுன்னா, சூழலியல் சார் சட்டங்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு விதமான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுது. இந்தியாவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் என்பது வேறு, அமெரிக்காவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய சட்ட நடைமுறை என்பது வேறு. அதே மாதிரி மற்ற சைனா மாதிரியான, பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய சட்ட நடைமுறை என்பது வேறு. இப்ப இந்த எல்லா சட்ட நடைமுறைகளுமே கிட்டத்தட்ட யாரோ ஒரு குறிப்பிட்ட சிலருக்கானதாக இருக்குதே தவிர எல்லாருக்குமானதாக இல்லை அப்படிங்கிறதுதான் எனது புரிதல். அது தப்பா கூட இருக்கலாம். பட் எனக்கான புரிதல் அதுதான். ஏன்னா சமீபத்துல வெளிவந்த 2016 ஆண்டு சுற்றுச்சூழல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நீங்க எங்க வேணா யார் வேணா பெரிய பெரிய தொழிலாளர்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம், எதுக்கும் முன் அனுமதி பெற வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லுது. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கட்டமான ஒரு நிகழ்வு. நீ இப்போ ஒரு ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா, அந்த 100 ஏக்கர் நிலத்தை நீங்க தொழிற்சாலை கட்டுறேன்ற பேர்ல எது வேணா பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா? அப்படி ஒரு சூழல் வருது அப்படின்னா, இது இது எப்படி சமூக பாதுகாப்பாக ஆகும்? அதுதான் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் இந்த இந்த விஷயத்த இந்த மாதிரியான ஒரு கருதுகோளின் அடிப்படையில் தான் என்னுடைய ஆய்வு சென்று கொண்டு இருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை தாங்களும் தருவீர்கள் அப்படின்னு நம்புறேன். கடைசியா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சுப்ரபாரதி மணியன் சொன்ன அந்த புத்துமன்ல அவர் ஒரு செய்தி சொல்லியிருப்பார். அந்த செய்தியை சொல்லிதான் நான் இதை நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு மீன் இருக்கு அப்படின்னா, அந்த மீனுக்கு தண்ணிக்குள்ள இயல்பான தண்ணியில, அதாவது ஓடக்கூடிய ஆத்து தண்ணியோ கடல் தண்ணியோ ஏதோ ஒரு தண்ணி, அந்த தண்ணியில வாழக்கூடிய மீனுக்கு இயல்பாக தன் மேல் உருவாகக்கூடிய வெப்பத்தினுடைய புரிதல் தெரியும். அப்ப அந்த மீன் அதனுள்ள ரொம்ப இயல்பா அது அதனுடைய வாழ்க்கையை தொடங்கும், நடத்தும். அதே நேரம் அடுப்புல பாத்திரத்துல போட்டு, அடுப்புல உயிரோட இருக்கிற மீனை தண்ணியில பாத்திரத்துல வச்சு அதை போட்டு அடுப்புல இருக்கிற சூடை ஏத்துறோம்னா, அதால அந்த சூட்டுக்கு தன்னை தகவச்சுக்க முடியுமா அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமா இன்றைய சூழலியலாளர்கள், அதாவது இன்றைய சூழலியலை சீர்கெடுக்கும் மக்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா இரண்டும் வெப்பம்தான், யாரும் இல்லைன்னு சொல்லல, ரெண்டுமே வெப்பம்தான். அங்க இருந்து சூரியனிலிருந்து வரக்கூடியதும் வெப்பம்தான், அடுப்புல ஏற்றப்படக்கூடிய போது வருகிறதும் வெப்பம்தான். ஆனா இதுல எங்க முரணாகுது அப்படிங்கிறத அந்த பெரும் முதலாளிகளும் மற்றவர்களும் புரிந்து கொள்வது என்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு தன்னுடைய புதினத்துல அவர் ரொம்ப வலிந்து அந்த அந்த செய்தியை சொல்லியிருப்பார். இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. சூழலியல்ல இந்த புரிதல் நமக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு நம்ம வந்து பெரிய பெரிய அறிவியலை கொடுத்துட்டு போறோம், பெரிய பெரிய ஏஐ டெக்னாலஜியை கொடுத்துட்டு போறோம், பல செவ்வாயில குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு போறோம், நிலவுல குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு போறோம், என்னென்னமோ பண்ணிட்டு போறோங்கிறது முக்கியம் இல்லை. இங்க அவர்கள் வாழ்வதற்கான சரியான இடத்தையும் சூழலையும் நம்ம கொடுத்துட்டு போறோமா? ஏன்னா நம்முடைய வாழ்வியலை தீர்மானிப்பதுல 2 காரணிகள் சைக்கலாஜிக்கலா சொல்லுவாங்க. ஒன்னு அகக்காரணி, இன்னொன்னு புறக்காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அகக்காரணிங்கிறது நம்முடைய உள்ளே இருந்து நம்முடைய மனநலம் சார்ந்து எழக்கூடிய ஒரு விஷயம். இங்க புறக்காரணி தான் அந்த அகக்காரணியும் தீர்மானிப்பதாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 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 மாணவன் வந்து படிக்க உட்கார்றான், அவனுக்கு சுத்தி ஏதோ ஒரு எந்திரம் ஓடக்கூடிய சத்தம் மட்டுமே கேட்டுட்டு இருக்கு.
அப்படின்னா அவனுடைய படிப்பு என்பது எப்படி நிகழும், அந்த படிப்புக்கான செயல். ஏன்னா உளவியல் சார்ந்த ஒரு கவனம் என்பதே வெறும் 7 வினாடிகள் அப்படிங்கும்போது, ஒரு கவன குவிப்பு அப்படிங்கிறதே ஒரு 7 நிமிடங்கள் தான். அதிகபட்சமாக 7 நிமிடங்கள் வரை தான் ஒருத்தனால தொடர்ந்து கவனிக்க முடியும். அதற்கு மேல போச்சுன்னா அவனால கவனிக்க முடியாதுன்னு சொல்லப்படும் போது, அது இதை சொன்னது கிட்டத்தட்ட 90கள் காலகட்டத்தில். ஏன்னா அப்ப இருந்த உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு இதனுடைய சதவீதம் நிச்சயம் குறைந்ததாகத்தான் இருக்கும். காரணம், நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த அறிவியல் நவீன தொழில்நுட்பம், குறிப்பா செல்போன், இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது. அப்போ நம்ம எதிர்கால தலைமுறைக்கு என்னத்தை விட்டுட்டு போறோம்? எதுவுமே தெரியாத இல்ல அல்லது எதுவுமே இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கையா, அல்லது ஓரளவுக்காவது சூழலியல் சார்ந்த ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்டலை கொடுத்துட்டு போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ரொம்ப முக்கியமா நம்ம பேசப்பட வேண்டிய கேள்வி. இதே கேள்வியை தான் சுப்ரபாரதி மணியன் தன்னுடைய புதினங்களிலும் பதிவு பண்ணுவாரு. ஒவ்வொரு புதினத்திலுமே இந்த மாதிரியான ஒரு செய்தியை அவர் சொல்லிட்டு போவாரு. அதையே நானும் சொல்லி, எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்தது ஒரு வாய்ப்பாக நான் கருதக்கூடிய இந்த செயலை செய்வதற்கு உதவிய அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் அற்புதமான சிறப்புரை. சூழலியல் புதினங்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நீண்ட நெடிய ஒரு அற்புதமான பார்வையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க பணுவல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று சூழலியல் புதினங்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் அன்பு சகோதரர் குளித்தலை அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை விரிவுரையாளர் அன்பு ஐயா ஜெயராஜ் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் ரஷ்ய இலக்கியங்கள் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். பணுவல் அப்படிங்கிற தொகுப்புல சூழலியல் புதினங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்றைக்கு நம்மோடு முதன்முறையாக ஜெயராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு தன்னுடைய சிறப்புரை கொடுத்தாங்க. மிக்க நன்றி. முதல்ல சூழலியல் புதினங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல அவர் இப்போதைக்கு PhD பண்றதுக்கான ஆய்வு கட்டத்துல இருக்கிறதுனால அது குறித்து பல கருத்துக்கள் நம்மோட பகிர்ந்துகிட்டாரு. ஏன் சூழலியல் புதினங்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தேன் அப்படிங்கிறத பத்தி சுருக்கமாக சொன்னாரு. ஏன்னா நம்ம தொடர்ந்து இயற்கையை அழித்து கொண்டே வருகிறோம் அப்படிங்கும்போது அதுல இருந்து நம்ம சங்க இலக்கியத்துல என்ன இருக்கு அத பார்க்கலாமே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அந்த ஒரு எல்லையை சுருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் நூற்றாண்டு புதினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் அப்படின்னு பார்த்தோம்னா அது இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வியலாக தான் இருந்தது. நம்ம எதற்கெல்லாம் இயற்கையில பயப்பட்டோமோ அதையெல்லாம் கடவுளாகவும் நம்ம நினைச்சு கும்பிட்டுட்டு வந்தோம். பிற்காலங்கள்ல அது அப்படியே மாறிச்சு. நிறைய ஆய்வு நூல் கவிதைகள் அப்படியெல்லாம் இருக்கு. ஆய்வு
கவிதைகள் இருக்கு, ஆய்வு நூல்கள், இது எல்லாமே சூழலியல் சார்ந்து நிறைய இருந்தாலும் இந்த ஆராய்ச்சி சார்ந்து, இந்த PhD ஆராய்ச்சி சார்ந்து ஒரு எல்லை வகுத்தது அப்படின்னு பார்த்தாக்க இந்த நூற்றாண்டு புதினங்கள். அதுல மிக முக்கியமாக சில புத்தகங்களை பத்தி பகிர்ந்துகிட்டாரு. சுப்ரபாரதி மணியன் அவர்களோட புத்துமன், சு வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி, வெண்ணிலா அவர்களுடைய நீர் அதிகாரம், இந்த மாதிரியான நூல்கள், தேநீர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு நூல், ஆய்வு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் பாதரசம் என்னும் நஞ்சு, அப்புறம் பூவுலகின் நண்பர்கள் அவர்கள் வெளியிடும் புத்தகங்கள், இது எல்லாமே நிறைய இந்த மாதிரியான புத்தகங்கள்ல இருந்து நிறைய மேற்கோள்கள்லாம் காமிச்சாரு. நம்ம மனித வளர்ச்சிய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கட்டத்துல இருந்து இப்போ நம்ம மனிதன் எல்லையை தாண்டி இப்போ நிலாவாகட்டும் சூரியனாகட்டும் இப்படி நம்மள எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய ஆராய்ச்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். நம்ம பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இயற்கையை நம்ம பாக்குறோமா அப்படின்னா கிடையாது. ஒரு நீரை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து சில பிரச்சனைகள் தொடங்குது. அந்த காலத்துல நம்ம இந்த நீர் குடிக்கணும் அந்த நீர் குடிக்கணும் அப்படி கிடையாது. இப்போ அப்படி நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் குடித்த நீரினால் கூட ஒரு சில குழந்தை 1-2 முறை பள்ளியில் மயங்கி விழக்கூடிய சூழ்நிலை அப்படி நடந்துட்டு இருக்கு. நம்ம எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுறோம், அந்த பேப்பர் அப்படியே தூக்கி போடுறோம். இல்ல நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போய் வாங்குற அந்த ஒரு மரபு தாண்டி இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்ல பேக் பண்ணி வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சுயநலம் சார்ந்த வாழ்க்கைக்கு நம்ம போயிட்டோம். நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத மட்டும் பாக்குற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இப்பவும் இத பத்தி பேச முடியலன்னா பின்னாடி பேசுறதுல பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் சூழல் சார்ந்த சமூகமாக நம்ம ரொம்ப ரொம்ப பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப மாட்டின் வயித்துல கூட பிளாஸ்டிக் எடுத்திருக்காங்க. குழந்தை குடிக்கிற தாய்ப்பால்ல மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல அவருடைய முதல் தலைப்பாக சூழலியல் சார்ந்த உலகின் பார்வை அப்படிங்கிறதுல நிறைய பகிர்ந்துகிட்டார். இதை பற்றி நிறைய புத்தகங்கள் வெளிநாட்டு புத்தகங்கள் இருக்குனாலும் தமிழ் புத்தகங்கள் இன்னும் குறைவாக இருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. இன்னும் நிறைய இடங்களில் பழங்குடியினரை விரட்டிட்டு அந்த இடத்துல கார்பரேட்ஸ் உடைய என்ன வேணாலும் தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாரு. மனிதன் எதனால ஒரு மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாருன்னா உற்று அறிவதுவே அப்படின்னு சொல்றாரு. அதாவது பகுத்தறிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். அது இந்த விஷயங்களில் இந்த நீர் மேலாண்மை சார்ந்தோ இல்லை சூழலியல் சார்ந்தோ நமக்கு குறைவாக கொண்டே போகிறது. சங்க இலக்கியங்கள்ல நீர் மேலாண்மை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. சூல் அப்படிங்கிற தர்மனுடைய புத்தகத்திலேயும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க. நிலத்தோடு நமக்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா கடைசி காலகட்டங்கள் மனிதனை உயிர் பிரியிற சமயத்துல அந்த நிலத்துல கூட படுக்க வைப்பாங்க. இப்போ மழை வருது அப்படின்னம்னா அந்த மழை நேரடியாக பூமியில நிலத்துல போகுதா அப்படின்னா போறதில்லை. மீண்டும் மழை நின்ன பிறகு வெயில் காலங்களில் நம்ம நீருக்காக கஷ்டப்படுறோம். இப்படி மழை இல்லைன்னா என்னாகும், அதனால நீர் இல்லைன்னா என்னாகும், நீர் இல்லைன்னா நிலம் என்னாகும், நிலம் இல்லைன்னா காற்று என்னாகும், இப்படி ஒன்றுக்கொன்று நம்ம சார்ந்த ஒரு வாழ்க்கையில இருக்கோம். நம்ம அதே போல நம்ம உயிரினங்களும் சரி ஒன்றுக்கொன்று ஒரு சார்ந்த வாழ்க்கையில இருக்கும்போது ஒன்று பாதித்தால் எல்லாமே பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு கொடைக்கானல்ல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. அங்க நடக்கிற அதெல்லாம் ஒரு கண்ணாடி தொழிற்சாலை கட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு நம்ம முன்னேறுவதற்கான ஒரு தொழில் ரீதியாக முன்னேற்றம் என்றாலும் அந்த இடத்துல இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம எப்படி பாதுகாக்க முடியாம போயிருது. மேலும் அங்க இருக்கிற யானைகளோட நம்ம வழித்தடங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வில நம்ம எப்படி பாதிக்கிறோம், எவ்வளவு யானைகள் இது வரைக்கும் இறந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல வேள்பாரியில நிலத்தை பெறுவதற்காக அதிகார வர்க்கங்கள் என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாங்க. மற்ற உயிரினங்களை அழிச்சு நம்ம வாழ்வதில் என்ன பயன் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. அவருடைய அந்த ஆராய்ச்சியில் கடைசி தலைப்பாக சூழலியல் சார்ந்த சட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இப்போ எல்லா சட்டங்களுமே மிகவும் குறிப்பிட்ட ஒரு சிலர் அதிகார வர்க்கத்தினருக்கு ஆதரவாக இருவது போல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில அகக்காரணிகள் புறக்காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப எல்லாம் அகக்காரணங்கள் எல்லாமே புறத்தை வச்சு தீர்மானிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அதனால சூழலியலை இப்போது மீட்டெடுக்கவில்லை என்றால் எப்போது மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளோட நம்ம இன்றைய காலை பொழுதை தொடங்கியிருக்கோம். மிகவும் அருமையான சிறப்புரை கொடுத்த ஜெயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீ பேசலாம்.
நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கியப்பேட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெறும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று இந்த தளத்தில் நமக்கெல்லாம் சூழலியல் புதினங்கள் பற்றி ஜெயராஜ் ஐயா அவங்க ரொம்ப அற்புதமா பேசினாங்க. அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உற்று பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராங்க. நன்றிகள் ஐயா. நீங்க இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் நிறைய புரிதலை உண்டு பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய புத்தகங்களை படிச்சு அதை உள்வாங்கி புரிந்து நமக்கெல்லாம் வழங்கிய ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. நீர்நிலைகள் அப்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதை நானும் பார்த்துருக்கேங்க ஐயா. அப்ப எல்லாம் எப்படி இருந்தது, எங்க ஊர்லலாம், எங்க ஊர் சொந்த ஊர் கடலூர், அங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டை மாதிரி ஒவ்வொரு சவுக்க கண்ணு தான் அங்கெல்லாம் போடுவாங்க. அதுக்கு ஒரு இடுப்பளவு ஆழம் ஒரு குட்டை மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மழை பெய்யும் பொழுது அதுல நிறைய நீர் ததும்பி நிற்கும். அதே வெயில் காயும் பொழுது ஒரு அரை இது கால் இது அப்படி வத்தி போகும். அதுல தண்ணி எடுத்து அந்த சவுக்க கண்ணுக்கெல்லாம் கையாலேயே குடத்தால எடுத்து ஊற்றுவாங்க. பார்த்துருக்கேன் அதெல்லாம். ஊற்றி ஒரு பெரிய தோப்பையே உண்டு பண்ணுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் பார்த்தா அதான் அப்போ எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது. நீர்நிலை மேலோட்டமாக இருந்தது. ஒரு 5 அடி தோண்டுனா எங்கள் ஊர்லலாம் தண்ணி கிடைக்கும். கிணறுல தண்ணி நிறைய நிற்கும். மழையெல்லாம் வந்துட்டா கிணறு முழுவுமே உரை கிணறு தான், முழுசும் நிரம்பி இருக்கும். அதெல்லாம் இப்போ எங்கே காணாது போச்சுன்னே தெரியல. நிறைய அனுபவம் ஐயா அப்போ நான் உணர்ந்திருக்கேன். அதை நான் இப்போ இங்கே பகிர விரும்பினாதான் சொன்னேன். அதனால நம்மெல்லாம் மழை பெய்யறதுக்கு நிறைய மரங்களை வளர்க்குறோம். அந்த பெய்த மழையை தக்க வைக்கிறதுக்கு மணல் எங்க இருக்கு, ஆத்துல இருக்கிற மணலை அள்ளிடுறோம். எதுக்காக? ஒருவருடைய சுயநலம்.
பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த மணலை எடுக்கிறதுக்கு நம்ம யாரும் ஒன்றும் தடுக்கிறது இல்லை. தடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் நம்ம கையில் இல்லை. அப்படிப்பட்டவங்க தான் அந்த மணலை எடுத்து அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க எவ்வளோ பெரிய இழப்பு இது. இப்பவே இந்த காலத்துல நம்ம இருக்கும் பொழுதே இப்படியெல்லாம் நீருக்கு நம்ம போராடணும்னா நம்ம எதிர்காலம், நம்ம சந்ததிகள் வருங்காலத்துல அவங்க எல்லாம் எப்படி வாழ்வாங்க அப்படின்னு கொஞ்சம் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். இதையெல்லாம் நம்ம எல்லாம் தனி மனிதனால முடியாதது ஒண்ணும் இல்லை. அப்ப எல்லாம் தனி மனிதனா இருந்து நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு யாரு? காந்திஜி அவங்க. அந்த மாதிரி போராட்டம் பண்ணணும். இந்த கெட்டதை தடுக்கணும். நம்ம சந்ததிகளுக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய ஒவ்வொரு மனசுலயும் வரணும். அதை நான் ஆமோதிக்கிறேங்க ஐயா. நான் அதுவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ ஒரு நேரடியா நான் பார்த்துருக்கேன். அப்ப இருந்த தண்ணி எல்லாம் எப்ப மேலேயே நிற்கும். இப்ப எங்க அது காணாத போச்சுன்னே தெரியல. இப்ப எங்க ஊர்லயே 5 அடிக்கு தோண்டுனா இப்ப 150 அடி தோண்டினாலும் நல்ல தண்ணி இல்லை. பொல்யூஷன், தண்ணி வீணா போச்சுது. இதெல்லாம் எப்படி ஜீரணிக்க முடியும் வருங்காலத்துல இருக்கிற குழந்தைங்க? அது இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு இப்பவே அது அதுங்களை எப்படிலாம் கெடுக்கணுங்கிற அந்த இது எப்படின்னா, நான் சொல்றது என்னன்னா செல்போன். அதையெல்லாம் நமக்கு வேணுமா தேவையா? நம்ம விட்டுட்டோம்னா அதை அவங்களும் விட்டுடுவாங்க. இது இன்னும் ஈஸின்னு அம்மா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. நம்மளால முடியும். எது எது நம்ம நல்லது இல்லை, இது கெட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நிறைய கேட்குறோம், அதையெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் இதை கையில் எடுத்து சரி செய்யணும். நம்மளாலேயே ஃபோன் பார்க்காம இருக்க முடியல. எதை எதை தேடுறோமோ இல்லையோ அந்த ஃபோன் எங்க இருக்கு 24 மணி நேரமும் அதுலயே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்காக நம்மளும் மறந்து அதை ஒழிக்கணும்னே நான் சொல்லுவேன். அப்படி ஒரு காலகட்டத்துல குழந்தைங்க மூளை வளர்ச்சி இல்லாம ரொம்ப குழந்தைங்க வீணா போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி அந்த நிலத்தை நம்ம எப்படி வைக்கணும், நீரை எப்படி சேமிக்கணும், அப்புறம் இந்த பாலித்தீன் பைங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க. கொஞ்ச நாள் என்னன்னா அதுல வாங்கக்கூடாதுன்னு மறியல் பண்றாங்க. அப்புறம் என்னன்னா அதுல தான் இப்ப எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. நம்ம பேக் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு இருந்தோம் அந்த காலத்துலலாம். கடையில் பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம எடுத்து கொட்டி வைப்போம். இப்போ என்னென்னா பேக்கே எடுத்துகிட்டு போகிறதில்ல, அவங்க அழகாக கட்டி கொடுத்துட்றாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய கெடுதல் நினச்சி பாருங்களேன். ஒரு மாட்டு வயிற்றுலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு தாய்ப்பாலில் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கே. நமக்கெல்லாம் வயசு ஆயிட்டு போகுது. ஆனால் வருங்காலம் சரித்திரம் படைக்கிறவங்க நம்ம குழந்தைங்கள்லாம். அதனால அவங்களுக்காக நம்ம எது இதில் எப்படிலாம் போராடணும் அப்படின்னு இது பண்ணி போராடணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வயசு 75 ஆயிடுது. என்னை கூப்பிட்டா கூட நான் போராட தயார் இந்த கெட்ட விஷயத்துக்கு. அப்படியெல்லாம் ஒரு அந்த கேட்க எனக்கு ஒரு மனசுல ஒரு எழுச்சி வருது. கெட்டது கூட நம்ம ஏன் போகணும்? நம்ம ஏன் பாலித்தீன் பையில போய் மடிச்சு கொடுக்குறாங்கன்னு வாங்கணும்? ஒரு பொட்டி கடையில் போய் பேப்பரில் மடிச்சு வாங்குங்க, அதுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அப்படிலாம் எப்படி எப்படி முறையோ கொண்டுட்டு வரலாங்க ஐயா. தனி மனிதனால முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் அதை நம்ம உணர்ந்து செய்யும் பொழுது, நம்ம குழந்தைங்களுக்காக இதை செய்யறோம் அப்படின்னு நினைச்சு செய்யும் பொழுது அந்த குழந்தைங்களை நம்ம காவந்து பண்றோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இதெல்லாம் செய்யணுங்க ஐயா. நேற்று ஒரு நிகழ்வு, இதை நான் பகிரணும்னு நினைக்கிறேன். நான் நேற்று திருப்பூர்லேருந்து சேலம் வந்தேன். அதனால தான் நேற்று தளத்துக்கு என்னால் வாழ்த்த முடியல. அந்த நேரம் நான் ட்ரெயினில் இது ஒரு நான் பெருமையாக சொல்கிறேன்னே நினைக்காதீங்க தயவுசெய்து. ஒவ்வொருத்தரும் இப்படி செய்யணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ட்ரெயினில் உட்காந்ததும் நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல உட்காந்து அரட்காப் போடுவேன். ட்ரெயினை வாழ்த்துவேன். இந்த ட்ரெயினுக்கு நன்றி. இதை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு பல கோடி நன்றிகள்.
அதனாலதான் நம்ம அதுல உட்காந்து பயணம் செய்யறோம். அப்ப அந்த நன்றியை வந்து நமக்கு கொடுத்த அந்த பேராற்றலுக்கு சொல்லணும். அதன் பிறகு என்ன செய்யணும்? இதுல இருக்கிற பயணிகள் அனைவரும் இந்த தளத்துல வாழ்த்துற மாதிரியே அருட்காப்பு போட்டு வாழ்த்தினேன். ஈரோடு வந்து ட்ரெயின் நின்னுது. ட்ரெயின் நின்று புறப்படும் பொழுது எல்லாரும் பிளாட்பாரத்தில் ட்ரெயின் கிளம்பி போச்சு, எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா ஒரு பொண்ணு விழுந்துட்டாங்கன்னு, ரயிலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படியே இருந்து நான் என்ன பண்ணேன்னா, இறை இறை பேராற்றலை கேட்டுட்டேன். இறைவா பேராற்றலே, அந்த பொண்ணுக்கு உயிருக்கு எந்த சேதமும் வராத காவந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு நிலகுலைஞ்சு போய் அப்படியே அமைதியா உட்காந்து அந்த நேரத்துல உட்காந்து அந்த பொண்ணுக்கு அருட்கா போட்டு வாழ்த்தினேன். அப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. நின்று ஒவ்வொருத்தரும் வரும்பொழுது அவங்க முகத்தை பார்த்தேன். இல்லைங்க, அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. உளுந்த வேகம் உள்ள போயிட்டாங்க, ட்ரெயினுக்குள்ள அடியில போயிட்டாங்க. ட்ரெயினுக்குள்ள இல்லை, அந்த செவர் ஓரம் உளுந்ததுனால அந்த செவத்தை ஒட்டியே அந்த பொண்ணு படுத்திருந்துட்டுது. அது எப்படி காவந்து பண்ணிட்டாரு இரையாற்றல். இதை வந்து உணரணுங்க. நம்ம வந்து எது செய்தாலும் இறைவனை உணர்ந்து செய்யணும்னா அந்த இறை பேராற்றலை உணர்ந்து. அப்ப அந்த பொண்ணு முன்ன அடிப்படல நல்லாயிட்டாங்க. எப்படின்னா அந்த விளக்கம் சொல்றாங்க. அவங்க விழும்பொழுது அந்த சோறு ஓரம் அந்த படிக்கட்டுலேருந்து தவறி உள்ள போகும்பொழுது அந்த செவுத்து ஓரம் படுத்துட்டாங்க. அப்புறம் ட்ரெயினையும் இது செயினை பிடிச்சி இழுத்து நிறுத்திட்டாங்க, காவந்து பண்ணிட்டாங்க. அப்பா, அப்ப நான் என்ன பண்ணேன்? இறைவா, பிரபஞ்ச பேராற்றலே, நன்றி 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 ஐயா, அந்த உயிரை காவந்து பண்ணதுக்கு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்யறோம்னு உணரணும். அப்ப எனக்கு வந்த சந்தோஷம், கண்ணுல தண்ணி கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் காவந்து பண்ணல, இரையாற்றல் வந்து எப்படி நம்ம கேட்டதும் உடனே செய்து கொடுத்தாரு. ஒரு உயிரையே காவந்து பண்ண ஒரு இது நடத்தி கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் உணர்ந்து நான் செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும், நம்ம ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் டூ வீலர்ல போனாலும் வாழ்த்தி அருட்காப்பு போட்டுக்குங்க. அருட்காப்பு போட்டு வாழ்த்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வர ஆபத்தை அப்படியே தட்டி நிறுத்திடுவார் கடவுள். நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பொண்ணு விழுந்து அந்த இதுக்குள்ள போயிட்டு இந்த அளவுக்கு தப்பிச்சு வந்தத. இதுதாங்க இறைவன், இரையாற்றல். இதை உணர்ந்து பார்க்கணும். அதனால உங்க ஒவ்வொருவரையும் கேட்டுக்கிறேன். மகரிஷி அவங்க தான் எனக்குள்ள இருந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. இந்த வாழ்த்து நமக்கு எல்லாருக்கும் தினந்தோறும் கிடைக்குது. இதையெல்லாம் நம்ம செய்யணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகக்குள்ள அவங்கள வாழ்த்தி அனுப்பணும். கணவர் ஸ்கூலுக்கு போகும்பொழுது, அந்த ஆஃபீஸ் போகும்பொழுது அருட்காப்பு போட்டு வாழ்த்தி அனுப்பணும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சொன்னா ஒரு 2 பேராவது செய்யுங்கங்கிற ஒரு இதுதான். உங்களுக்காக நீங்க செய்யுங்க, உங்க குழந்தைங்களுக்காக நீங்க செய்யுங்க, உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க. அதுதான், அதுதாங்க ஐயா. நான் வந்து இந்த வாழ்த்தை தான் பெரிய எடுத்து செய்துட்டு, நான் செய்யல, நான் ஒரு கருவி. மகரிஷி அவங்க தான் செய்துட்டு இருக்காங்க. அதனால இதை எல்லாரும் உணரணும். ஐயா அவங்க நிறைய இப்படியெல்லாம் நிலம் நீர் பத்தி இன்னைக்கு சொன்னது மாதிரி நிறைய வந்து தத்துவங்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வெங்கட்ராமனையா, நீங்க கை உயர்த்தி இருக்கீங்க, நான் அழைப்பு கொடுத்திருக்கேன். நீங்க உங்க ப்ரொஃபைல டச் பண்ணீங்கன்னா அக்செப்ட் இன்வைட்னு இருக்கும், அக்செப்ட் பண்ணி பேசுறதுக்கு வாங்கய்யா. நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஜெயராஜ் அவர்கள் வந்து பகிர்ந்துகிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயமே பாத்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா நம்ம அது சார்ந்து முழுக்க வந்து அந்த என்ன சொல்ல பிளாஸ்டிக்கோ ஒவ்வொரு பொருட்களையும் சார்ந்து நம்ம மனதே அப்படி மாறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ அம்மா சொன்ன மாதிரி, இப்போ நம்ம சின்ன வயசா இருக்கையில நீங்க ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு டீ வாங்கினா கூட ஒவ்வொருத்தர் வீட்ல இருந்தும் அதுக்கு உண்டான சொம்பு இல்லைன்னா அதுக்கு உண்டான பாத்திரத்தை எடுத்துட்டு போவாங்க.
அப்ப என்ன இட்லி வாங்கணும்னாலும் சரி, அவங்க வாழை இலையில கட்டி குடுப்பாங்க. அதுக்கு நீங்க சட்னிக்கோ, சாம்பாருக்கோ நீங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போகணும். எதுவுமே வந்து அங்க அதுக்கு யாருமே ஒண்ணும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லாமே எளிதாக பண்றோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம மனசே எப்படி மாறிடுச்சுன்னா, அங்க போனாதான் எல்லாமே பிளாஸ்டிக் பேக் இருக்கு. எதா இருந்ததுனாலும் அது முழுக்க முழுக்க அதோட விளைவுகள் தெரியாம முழுக்க முழுக்க அத சார்ந்து தான் பழகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து எந்த அளவுக்கு சூழலியல்ல எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்னு அது 2 பெரிய உதாரணங்கள். தாய்ப்பால்லயே வந்து பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்னு சொல்றதும், நிறைய விஷயங்கள்லாம் கேட்டா மனசே பதைக்குது. இதெல்லாம் வந்து அடிப்படையா என்ன இருக்கிறதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நிறைய நோய்கள் முக்கியமா கேன்சர் அப்படிங்கிறதெல்லாம் அரிதாக இருந்த நோய் எல்லாம் வந்து இப்ப ரொம்ப யா நிறைய வந்து கேட்கிறோம். அதேபோல குழந்தைகள் மூளை வளர்ச்சி குறைவாக பிறக்குது. அது மாரி நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டே இருக்கு நம்ம உடல்ல. இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த மாரியே போகணும்னா, அதுக்கு ஒவ்வொன்னுக்குமே ஒரு மாற்று வழி இருக்கு. இப்போ போனீங்கன்னா, நம்ம அந்த பாக்கு தட்டு யூஸ் பண்றது, அந்த மாரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து மாற்று வழி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த பழகுனதுலேருந்து மாறுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதா இருக்கும். ஆனா அதோட விளைவுகள வந்து நம்ம தெரிஞ்சோம்னா, நமக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே பயன்படும். முதல்ல இப்போ ஐயா குறிப்பிடையில சொன்னாரு. நிலம், நீர், காற்று அது ஒவ்வொன்னுமே வந்து தொடர்பு படுத்திக்கிட்டே தான் இருக்கு. அது எல்லாமே நம்மளே ஒரு பஞ்சபூத சக்தியால தான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தொடர்ந்து எல்லாவோட பாதிப்பும் எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கும். அது பூமியாகட்டும், அதேபோல உயிரினங்கள் அது மாரி எல்லா விஷயங்களுமே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்வான பதிவா இருந்தது. ஐயா இன்னைக்கு வந்து சொன்னது. மிக்க நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சூழலியல் தொடர்பா ஐயா அன்னைக்கு அருமையா புதினங்கள், சிறுகதைகளில் உள்ளத, ஆய்வு கட்டுரைகளில் உள்ளத, பத்திரிகையில் உள்ளத ஐயா அருமையா எடுத்துரைத்தார்கள். மனிதனுடைய மனங்கள் வந்து மாறி போயிடுச்சு. அந்த மாற்றத்தினால இன்னைக்கு வந்து மருந்துகளை அதிகமாக உணவு மாதிரி எடுத்துக்கிற முறை வந்துருச்சு. மருந்தே உணவாயிடுச்சு. ஆனால் உணவே தானே மருந்து தமிழர்களுக்கு. அப்படியே மாறி போச்சு. எல்லாரும் தான் காரணம். மக்கள் எல்லாருமே இதற்கு வந்து காரணம். அதுக்கு அடிப்படை காரணம் வந்து சுற்றுச்சூழலை நம்ம மாசுபடுத்துறது தான். நம்மளோட விரைவு காரணமாகவும் நம்மளோட வசதி காரணமாகவும் நம்ம எது வேண்டாமோ அதை ஏற்றுக்கிறோம். நான் ஒரு கல்லூரிக்கு பேச போனேன். அவங்க எனக்கு வந்து தேநீர் கொடுத்தாங்க. எப்படின்னா, பாலித்தீன் கவரில் சுட சுட வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா வேண்டாங்கிறீங்க? குடிப்பேன், ஆனால் இந்த பாலித்தீனில் உள்ள இது எனக்கு வேண்டாம் அப்படி. அப்புறம் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தேநீர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் தண்ணியை குடிச்சிட்டு நடத்திடுவேன்ட்டு தயாராகிட்டேன். அப்புறம் அவங்க வந்து தேநீர் நல்ல முறையில் கொடுத்தாங்க. அதில் உள்ளது அப்படியே கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு தேநீர் குவளை வாங்கிட்டேன். தேவை அப்படின்னா குடிச்சுப்பேன். இப்போ அதையும் நிப்பாட்டிட்டேன். வேண்டியதில்லை, சீனி வந்து நம்மளுக்கு கெடுதில்லை அப்படின்னு விட்டுட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது சரியாக இருக்குன்றது என்னோட கணக்கு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒரு வாரத்துக்கு 7 ஆடைகள் போதும் இல்லடா, எதுக்கு நிறைய துணி அப்படிம்பார். நான் நேற்றைக்கு தான் வகுப்புலேயும் இதை பிள்ளைகிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்களுக்கு எப்பயுமே குறைவாக இருக்கும் ஆடைகள், பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ ஆடைகள் அதிகமாகிறப்போ சாயம் ஏற்றுவாங்க, அந்த சாய கழிவு பூமிக்கு போகும். அப்படிங்கிறப்போ பூமி என்ன செய்யும்? மாசாகும். இப்படி ஒவ்வொன்றையும் நம்மளா பார்த்து பார்த்து சரி பண்ணணும்னா இந்த உலகமே ரொம்ப அருமையாக இருக்கும். மக்கும் குப்பை, மக்கா குப்பை, எலக்ட்ரிக் பொருளை தனியாக வச்சிடணும். இதை நாள்தோறும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சு அதை முறையாக நம்ம வந்து திருப்போம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோன்னா வாழ்வு வந்து சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி எளிதாக எல்லாரும் சொல்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நல்லா இருக்கீங்களா? என்னத்தை நல்லா இருக்கும், எனக்கு இந்த நோய், இந்த டாக்டர்கிட்ட பார்த்தேன், ஒரு நாளைக்கு இத்தனை மாத்திரைங்கிறேன், ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா மாத்திரைக்கே போகுது, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அன்றைய காலத்தில்
பேசணும்ல, ஆரம்பிக்கணும்ல. புதியவர்களையோ உறவுகளையோ நண்பர்களையோ பார்த்தா பேசணும் அப்படின்றதுக்காக என்ன பேச, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி மாறி போயிடுச்சு பாருங்களேன். அவங்க நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்போ நோய் வந்து 10க்கு 1 இல்ல, 100க்கு 1 தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா 1000க்கு 1 தான் இருந்திருக்கு. இயற்கையோடு இயைந்து வாழணும். இயற்கைய நல்ல முறையில பாதுகாக்கணும். ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவு நாம 5 அறிவு உயிர்களை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஆக்கல் உண்டு, அழித்தல் உண்டு. தேவைப்பட்டால் மட்டும்தான் பலமுறை சிந்திச்சுத்தான் ஒன்றை அழிக்கணும். மற்றபடி எதுக்கெடுத்தாலும் நம்ம வசதிக்காக, நம்மளோட விருப்பத்துக்காக, உல்லாசத்துக்காக அழிக்கிறது மிகப்பெரிய தப்பு. சுந்தர மகாலிங்க கோயிலுக்கு நான் போயிருக்கேன் 5 முறை. ஒரு 4 முறை 3 முறை போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா பொருளும் கிடைக்கும். பாலித்தீன் கவர் அங்கங்கே கிடக்கும். ஐயோ இப்படி கிடக்குதே, மழையே பாழாகுதே, மலைக்கு வந்தால் தானே இயற்கை காற்று இறைவனை வணங்க முடியுது. நான் வருத்தப்பட்டுட்டே போயிருக்கேன். ஆனால் நான் ஒன்றும் செய்யலை, அது என்னோட தவறு தான். ஆனால் எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க இலவசமாக. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் கதையாகவும் இதை எழுதியிருக்கேன், சிறுகதையாக. எல்லாரும் பார்த்தீங்கன்னா குப்பை வழியில் போய் அதை போடலை, அங்கங்கே நின்ற இடத்துல அப்படி இப்படி போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னடானா முறையாக குப்பை வாளி பெருசாக ட்ரம்மு வச்சுருந்தாங்க, அங்கே போய் போட்டேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா தொண்டு உள்ளம் கொண்டவர்கள் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாங்க. எனக்கு தோணுச்சு, அவங்க எதுக்கு சுத்தம் பண்ணணும், வேண்டியது இல்லையே, நம்ம எல்லாரும் ஏற்கனவே வச்சுருக்காங்க, 2 ட்ரம்மு வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போட்டால் போதுமே. தொண்டுள்ளத்துக்காரங்க வந்து அதை முறையாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவாங்கல்ல. நம்ம அங்கங்கே போட்டு அவங்க பிறக்கிட்டு அது தவறு தானே. ஒரு சிறுகதையில் நான் எழுதியிருக்கேன். புகைவண்டி நிலையத்தில் நிற்கிறேன். பெரியவர் ஒருத்தர், நல்ல ஒரு வேலையில இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன், படித்தவர் தான். மனச்சாட்சியே இல்லாமல் ஆரஞ்சு பழத்தோலை உரித்து நின்றுட்டு திங்கிறாரு, கீழே கீழே போடுறாரு. ஆனால் கூட்டம் வந்த அம்மா, விருதுநகர் புகைவண்டி நிலையம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். கூட்டம் வந்தவங்க அவர் காலு கீழே அவர் போட்டதை எடுத்து போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒன்றும் எனக்கு சொல்ல முடியல, ஆனால் அதை நான் சிறுகதையாக வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் நூலாக வெளியிடலை. ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் இந்த தரணி வளமையாக இருக்கும், மக்களும் நல்ல ஒரு வாழ்வு வாழ்வோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 1000 கோடி இருந்தாலும் ஒரு உணவை விரும்பி சாப்பிட முடியலன்னா என்னங்க வாழ்க்கை. அதனால சுற்றுச்சூழலை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்போம். அனைவருக்கும் நன்றி ஐயா. நீங்க நிறைய கருத்துக்களை எடுத்து வைத்தீங்க ஐயா. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்க அம்மா. நீங்க சொன்ன மாதிரி இப்போ தேநீர் குவளை வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த சில்வர்லயே கூட நம்ம சின்னது பண்ணி வைக்கிற மாதிரியான இதுவும் கூட கிடைக்குது, இல்லைன்னா ஹாட் கப் அந்த மாதிரி கூட கிடைக்குது. அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிட்டு போகணுமா. நன்றிங்கம்மா. முகவை பொன் ரமேஷ் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்புரை அளித்த ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. தனது ஆய்வை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி மிக பயனுள்ள கருத்தை வெளிப்படுத்தியமைக்காக மிக்க மிக்க நன்றி. உணவு சங்கிலி ஏற்படும் இடர்பாடுகளில் இருந்து மனிதனின் மனதில் ஏற்படும் இடர்பாடுகள் வரை மிகவும் துல்லியமாக எடுத்துரைத்தமைக்காக மிக்க மிக்க நன்றி. அவர் சொன்னதுல ஒரு விஷயம், ஒரு ஆசிரியரா அந்த ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாணவர்கள் கவனிக்கும் நிமிடம் அப்படிங்கிறது 7 நிமிடம் என்று இருந்தது வந்து இன்னைக்கு நிச்சயமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது 5 நிமிடத்திற்கு கீழே வந்துருச்சு. இதை எப்படி நம்ம சர்வசாதாரணமா பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மொபைல்ல ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கறதுல இருந்து ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கறதுல மட்டும் டக்கு டக்குன்னு ஃபிங்கர் வச்சு அவன் தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி கூகுள்ல ஒரு படம் டவுன்லோட் பண்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு சினிமா படமே டவுன்லோட் பண்றான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா அந்த வீடியோ டவுன்லோட் ஆயிருக்கும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, அவனுடைய மனசு ஓடிக்கிட்டே இருக்கான். என்னன்னா,
அந்த டேட்டா வந்து வேகமா டவுன்லோட் ஆகணும். அப்படின்னா அந்த என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எவ்வளவு ஸ்பீடா டவுன்லோட் ஆகுது, பார்த்தா வேகமா டவுன்லோட் ஆயிருமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனா அவனோட எண்ணம் வந்து அப்படியே சுவிட்ச் போட்டோடனே லைட் எரியிற மாதிரி அவன் டவுன்லோட் அப்படின்னு சொன்ன உடனே டவுன்லோட் பண்ணி அவன் கைக்கு வந்துடணும். அந்த அதனுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய அந்த வேகமான மனநிலை வந்துருச்சு. அனைத்துமே வேகமா நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இன்றைய சமூகத்தினரிடம் அதிகமா உருவாயிட்டு இருக்கு. இதுல நாம இந்த நிதானத்தன்மை நம்ம கிட்ட இருக்கு, ஏன் அந்த அடுத்த தலைமுறையில இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆகச்சிறந்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நான் அங்க பள்ளியில பேசும்போது, ஒரு கூட்டத்துல பேசும்போது உடனே சொன்னேன், நாங்கள் நிலாவை காண்பித்து சோறூட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட மனிதர்கள். அடுத்து வந்த 90களில் வந்தவர்கள் வந்து டிவியை பார்த்து சோறூட்டப்பட்டு வளர்ந்த மனிதர்கள். இப்போ வந்து அலைபேசியை காண்பித்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். இப்போ அந்த நிலாவை பார்த்த மனிதர்களுக்கு நிதானம் அதிகமாகவும், தொலைக்காட்சியை பார்த்து சோறூட்டப்பட்டு வளர்ந்த மனிதர்களுக்கு சற்று குறைவாகவும், இன்று அந்த அலைபேசியை காண்பிக்கப்பட்டு சோறூட்டப்பட்டு வளர்ந்த இன்று இருக்கக்கூடிய அந்த டூ கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்களுக்கு வந்து அந்த வேகமா எல்லாமே நடந்துடணும், நிதானத்தன்மை இல்லாம வேகமா நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருவதற்கு காரணம், உந்துதல் வருவதற்கு காரணமும் இதுதான். அதே மாதிரி அந்த பாதிப்புகள், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நான் நினைச்சேன். பொதுவாக அழகுக்காக வீட்டுல வந்து அலங்கார மீன்கள் வளர்ப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த அலங்கார மீன்கள் வளர்க்கும் போது அந்த தொட்டியில வந்து கில்லர் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு மீன் வளர்க்குறாங்க. அந்த மீன் வந்து என்னன்னா நல்லா தின்னு கொடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வளர்க்க முடியாது, தொட்டிக்குள்ள வச்சிருக்க முடியாது. அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து வெளியில போட்டுடலாம். அதை வெளியில போட்டாலும் கொஞ்ச நேரம் காற்றை சுவாசிச்சு உயிரோட இருக்கும், அப்புறம் இறந்துடும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மீன் மேல உள்ள பாசத்துல அந்த மீனை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, வைகை ஆற்றுல, இப்ப நீங்க மதுரையில் நடந்த சம்பவம், இதை ஒரு நண்பர் ஆய்வுல, என்னுடைய நண்பர் ராஜேஷ்ங்கிற ஒரு எழுதின ஆய்வு கட்டுரையில் அது இருக்கு. ஆஹ் வைகை ஆற்றுல கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆற்று நீர்ல போய் குளங்களுக்கு போய் சென்றடையுது. இப்ப நான் முகவை ராமநாதபுரம் அப்படிங்கிற மாவட்டத்துல இருந்து வந்ததுனால அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க உள்ள குளங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன் வந்து பெருசா வளர்ந்து நம்மளுடைய இயற்கையில இருக்கக்கூடிய நாட்டு மீன்களான அந்த மீன் குஞ்சுகளை சுத்தமா அழிச்சிருது. இன்னைக்கு பார்த்தா அந்த கெளுத்தி மீன், கெண்டை மீன் இதனோட எண்ணிக்கைகள் எல்லாம் வெகு குறைவா அழிஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம நாட்டு மீன்களுடைய எண்ணிக்கை அழிவதற்கான மிகப்பெரிய காரணமும் இதுதான். ஒரு தூண்டில் போட்டோம், ஒரு வலை போட்டு மீன் பிடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கில்லர் ஃபிஷ் வந்து என்ன வெயிட்ல வருது அப்படின்னா ஒரு 6 கிலோ 7 கிலோ ரேஞ்சுக்கு வருது. அவ்வளவு பெரிய மீனா வருது குறைஞ்சது. அப்ப இந்த மீனை சாப்பிட முடியுமா அப்படின்னா எந்த விதத்திலையும் தொடக்கூட முடியாது. அது அதனுடைய ஸ்மெல்லே வந்து படு மோசமா இருக்கும். இந்த மாதிரியான, அதாவது இன்டைரக்டா நாம வந்து இப்ப நீர் மாசுபடுதல நேரடியா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நீருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிறு உயிரினங்கள் நாட்டு மீன்கள் அழிக்கப்படுறது வேறு வகையில இருந்தாலும், வேதிப்பொருட்களா அழிஞ்சு போகுது அப்படின்னு இருந்தாலும், இந்த வழியிலையும் இது அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ண விரும்புறோம். மனிதனினுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் அத்தியாவசிய வாழ்க்கையை மறந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சுற்றுச்சூழலை தொடர்ச்சியாக பாதித்து கொண்டே இருக்கிறது என்பது மிகவும் சிறப்பாக ஐயா வலியுறுத்தினாங்க. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நீண்ட நாள் கழிச்சு உங்களுடைய வருகையும் அதற்கு உங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நம்ம வீட்டுல ஆசையா வளர்க்கக்கூடிய ஒரு மீன் எப்படி ஒரு மீன் இனத்தை அழிக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியா தான் இருந்தது. நிச்சயமா இதெல்லாம் எப்படி நம்ம சூழலியல் சார்ந்து நம்ம நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கிறதான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி. வெங்கட்ராமன் ஐயா, வணக்கம். நீங்க பேசலாம்.
வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். வெங்கட்ரமணையா, நீங்க பேச முடியுமா? வணக்கம் மேடம். கற்பொழி மேடம், ரொம்ப நன்றி. இந்த தளத்தில் உருவாக்கி தொடர்ந்து பயணம் செய்து பல வாய்ப்பாளர்களை ஏற்படுத்தி கொடுக்கிற உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வெட்டோ சாருக்கு காலையில அழகான தமிழ்ல தொடங்கி வச்சு நாள் முழுதும் இனிமையான தமிழை கேட்க வைக்கிறதுக்கு காரணகர்த்தாவா இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. கற்பவள்ளி மேடம்க்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா தொகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைய உரை நிகழ்த்தியதற்கு தொகுப்பு விட்டவங்க என்னெல்லாம் இருக்கோ அதை திருப்பி நமக்கு ஆங்கிலத்துல ரீஎம்பசைஸ் சொல்லுவாங்க. அதை நல்ல அழகா முத்திரையிட்டு நீங்க சொல்றதுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்றைய புதிதாக இந்த தளத்திற்கு வந்திருக்கும் ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான இன்னைக்கு இருக்கும்போது சமூகத்தின் மேல், இந்த இயற்கையின் மேல், இந்த உலகத்தின் மேல் என்ன எவ்வளவு அழகான ஒரு அக்கறை அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். பல விஷயத்துல அவர் தன்னுடைய இதை மேற்கோளோட சொல்லும் போது இன்னைக்கு நமக்கு தேவையான விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ரியாக்ஷன், அதாவது அதற்கான இதை நம்ம எடுக்கிறதே இல்லை. அதற்கான வினையை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், விலைய கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா வினைய அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவத்தின் ஆரம்ப கட்டத்துல இருக்கும், இன்னும் தீவிரமா இருக்கும்ன்றத ரொம்ப அழகா ஆணித்தரமா சொன்னதான் இன்னைக்கு பார்த்தேன். நீரின் மேலாண்மை, நம்ம இன்னைக்கு சில விஷயங்களை திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம தமிழ் சமூகத்தின் மீது உள்ள எவ்வளவு ஒரு அறிவியல் வளர்ச்சி, அதே நேரத்துல அவங்க சமூக அக்கறையோட எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்றுன்றதுல நிலத்தையும் நீரையும் நீரின் மேலாண்மைய ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதை பத்தி சொல்லும் போது ஏன் திருவிழாக்கள் வந்தது அப்படின்ற ஒரு கட்டுரை நான் ஹிந்துல படிச்சேன், தமிழ் ஹிந்துல. திருவிழாக்கள் பண்றதுக்கான காரணம் நீர் முதல்ல ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து கடைநிலை வரைக்கும் சம பங்குல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருவிழா அப்படின்றது கொண்டு வந்தாங்கன்றது. அதை இன்னைக்கு திருப்பி நீங்க நல்ல ரொம்ப அழகா ஞாபகப்படுத்தினீங்க. பல ஞாபகங்கள் இருந்தது. அதே நேரத்துல நம்ம விஜயா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்ம இன்னைக்கு வயது ஒரு தடையே இல்லை. அட்லீஸ்ட் எறும்புக்கு கூட கடிச்சுச்சுன்னா கூட நம்ம கடிச்சிட்டு நமக்கு ஒரு காயத்தை உண்டாக்குது. அந்த அளவுக்காவது நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் எந்த இடத்துல அநியாயம் நடக்கும்போது அப்படின்னு. பார்வையாளராக இருக்கிறதுல நம்ம அறிவு அப்படின்ற அந்த பகுத்தறிவாவது நமக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னாங்க. சோ நீர் நமக்கு ஆதாரம். நீர் இல்ல நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த நீர் அமையறதுக்கு காரணமான மண்ணையும் நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு மண் உருவாவதற்கே எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகிறதுன்றாங்க. ஆனா அதை நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால பார்த்தோம்னா அவங்க எந்த இடத்துலயும் தங்களுடைய வளத்தை நன்றாக பாதுகாத்து வச்சிருக்காங்க. அங்க போய் மண்ணெல்லாம் எடுக்க முடியாது. இங்க இருந்துதான் நம்ம பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து அவங்க வாங்குறாங்க. அப்ப நம்ம அந்த நம்மளும் கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ரீடிஸ்கவர் அண்ட் ரீலேர்ன் அப்படின்வாங்க. அன்லேர்ன் அண்ட் லேர்ன். இப்ப இது கண்டிப்பா தேவை. நமக்கு முன்னாடி பேசின முகவையா அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். அவர் பயாலஜி சார் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். உயிரியல் அப்படின்றது ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு. இந்த மண்ணுனாலதான் நமக்கு உயிர் உண்டாகுது அப்படின்ற ஒரு ஆய்வு நமக்கு நிறைய இதுல இன்னைக்கு சொன்னாரு. சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப அழகா செஞ்சாரு. இந்த அரசர்கள் எப்படிலாம் வந்திருக்காங்க, அவங்க எப்படி போற்றி பாதுகாத்துருக்காங்க. அவர் மதுரையோட எம்பி சு வெங்கடேசனோட அந்த புக்கை எழுதின அந்த சாகித்ய அகாடமி புக்கோட இதுல நமக்கு எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கும் போது நமக்கு தேவைகள் அதிகரிக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு கண்டிப்பா கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு கவனிக்கும் திறன் 7 நிமிடத்திலிருந்து பண்ண முடியாது. இப்போது ஒரு சவாலா இருக்கு இளைய தலைமுறைக்கு. அதை நம்ம எப்படி மாத்த போறோம் அப்படின்ற ஒரு சமூக அக்கறையும் நம்ம இன்னைக்கு இளைய தலைமுறை தான் அடுத்து முன்னிட்டு செல்லணும்ன்றத திருப்பி அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காரு. அப்போ அதை எப்படி மாத்த முடியும்னா நம்ம திருப்பி அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இயற்கையோடு சார்ந்த இடங்களையும் சேர்ந்து செய்யும் போது நமக்கு அது கண்டிப்பா செய்யும் அப்படின்றாங்க. உதாரணத்திற்கு இன்னைக்கு கீழடிக்கு போகனா அங்க ஒரு அருங்காட்சியகம் இருக்கு.
அதுல மனித வரலாறு எப்படி வந்து மாறுபட்டு எத்தனையோ இடத்துல இருந்துலாம் வந்து நம்ம மதுரைக்கு இல்ல நம்ம பாண்டிய தேசத்துக்கோ இல்ல நம்ம தமிழர்களின் பண்பாட்டிற்கு எப்படியெல்லாம் விளங்கியது அப்படின்றது நம்ம அழகா பேசுறாங்க, புரிஞ்சுக்கிறோம். ஆனா முடிச்சிட்டு வந்த உடனே வெளியில அங்க ஒரு கேண்டீன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, சிற்றுண்டி அப்படின்னு. அந்த இடத்துல அதிகமா மக்கள் என்ன வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல வெளியில வந்து வாங்கினா அழகான பாலித்தீன் பையில சுத்தின ஐஸ்கிரீமையும் இல்லாட்ட இந்த மாதிரி கப்ல வரக்கூடிய டீலையும் இந்த மாதிரி விஷயங்களை தான் வாங்குறாங்க. அப்ப நம்ம அத கத்துக்கிட்டோமா அப்படின்றது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நமக்கு இன்னைக்கு வரலாறு கண்டிப்பா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஹிஸ்டரி நெவர் ஃபெயில்ஸ் டு ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்வாங்க. அப்ப அந்த வரலாறை நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு இந்த உயிர் இருக்கிறதுக்கான அவசியமே இல்லாம போயிடும். அப்போ அதை நன்றா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. மனிதனோட ஆயுள் காலம் 120 அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான சான்று இருக்கான நம்ம எதையுமே அறிவியல் பூர்வமா நம்ம பேசுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவியல் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த காலத்துல இருந்த நம்பிக்கை அப்படின்றது நமக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப 120 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதனை காட்ட முடியுமான்னு கேட்டா இன்னைக்கும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. 1000 வருடத்திற்கு முன்பு ஆகியன உயிர் வாழ்ந்த ராமானுஜர் அப்படின்ற ஒருத்தரோட பதப்படுத்த அவருடைய உடம்பை இன்றும் தெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு இடம் எங்கன்னு கேட்டா ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள இன்னைக்கு தனியா இருக்கு. அப்ப 120 வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு இன்னைக்கும் எந்த விதமான ஆஹ் இன்னைக்கு சொல்லக்கூடிய கெமிக்கல் இதெல்லாம் இல்லாம இன்னைக்கும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதிகபட்சமா நம்மளுடைய பாதுகாத்தது நமக்கு தெரிஞ்சது லெனின் அப்படின்ற ஒரு புரட்சியாளரோட இறந்த பின்பும் அவருடைய உயிரை இது பண்ணி வச்சாங்க. இதுதான் நம்மளுடைய அறிவியலா இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே 1000 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகிற இந்த இதை பார்க்கும்போது நம்ம அறிவியல்ல அன்னைக்கே நம்ம கொடி கட்டி பறந்துருக்கோம். அப்ப இதோட சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால வாழ முடியும்ன்றத இன்னைக்கு ஜெயராஜையோட அந்த ஆய்வு அறிக்கை வந்து மிக மிக அறிவியல் பூர்வமா எடுத்துரைத்தார். அவருடைய ஆய்வறிக்கை மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு வாழ்த்து தெரிவித்துக்கிட்டு இந்த தளத்தில் புதியவர்களை இன்னும் நிறைய நம்ம வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயப்பா மாதிரி வாழ்த்தணும். எல்லாரும் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க அப்படின்றது வாழ்த்தணும். தேங்க்யூ. நன்றி. மிக்க நன்றிங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா ஜெயராஜ் அவர்கள் சிறப்பா ஒரு உரை, அவருடைய ஆய்வு கட்டுரை, அவருடைய ஆய்வுல நீர்நிலைகள் பற்றி அருமையா விளக்குனாரு. நீர்நிலை, நிலம் அவர் ஒரு குறிப்பிட்டிருந்தார். அதாவது நிலம்ங்கிறது இந்த பூமி தாய். நம்ம அந்த பூமி தாய் மட்டும் இல்லைன்னா நம்ம யாருமே உயிரோட இருக்க முடியாது. அது பூமியில இருந்து தான் நமக்கு நீர் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, விளை நிலங்கள், காய்கறிகள், பழங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம அந்த பூமி தாயிலிருந்து தான் கிடைக்குது. ஒருத்தர் எமர்ஜென்சியா இருக்கும்போது அவரு வெறும் நிலத்துல அவரை படுக்க போட்டா கூட அது ஒரு ஒரு எனர்ஜி அதுல வருது. அதே மாதிரி நீர்லயும் அதே மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்தோடனே டக்குன்னு தண்ணி குடிங்க. அது தண்ணி குடிக்கும்போது நம்முடைய உடல்ல அந்த மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இப்படி நம்ம இயற்கை கொடுத்த அந்த வளங்களை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம பால்படுத்துறோம். அருமையா சொன்னார். அந்த காலத்துல நம்ம அந்த டீ சாப்பிட்றப்ப தூக்கு செம்பு தான் தூக்கிட்டு போவோம். தூக்கு செம்பு ரேவதி குறிப்பிட்டது போல சொன்னாங்க. ஏதாவது டிஃபன் பாத்திரம் வாங்க போனா சாம்பார் சட்னிக்கு நம்ம பாத்திரம் 2-3 பாத்திரத்தை எடுத்துட்டு. அப்ப அந்த பிளாஸ்டிக்கோ இல்ல வேற பாலித்தீன் பேப்பர் எதுவுமே அப்ப கிடையாது. நம்ம இயற்கை சார்ந்து வாழ்ந்தோம். மஞ்சள் பையை தூக்கிட்டு போனோம் காய்கறி வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்துல இது அப்படியே மாறிடுச்சு. அந்த அந்த ஒரு மோகம் கார்பரேட் கல்ச்சருக்கு இந்த பேக்டு ஐட்டம் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி தோன்றுச்சு. அது நான் சில சமயம் கூட யோசிப்பேன். அந்த காலத்துல சாணம் போல தெளித்து கோலம் போடுறத கூட இப்ப கோலத்துக்கு ஸ்டிக்கர் வச்சுட்டாங்க. அதே மாதிரி பொட்டுக்கு ஸ்டிக்கர் வச்சுட்டாங்க. நல்ல அழகா பொட்டு, நல்ல நெத்தி நிறைய அந்த சிவப்பு கலர் போட்டு அந்த
அந்த இதுல வச்சு வைப்பாங்க. இப்ப ஸ்டிக்கர் பொட்டு அப்படின்னு மாறிடுச்சு, கோலங்களும் அப்படி மாறிடுச்சு. சாம்பிராணியை வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லி அது நம்ம அதெல்லாம் வந்து அதாவது நமக்கு இது புதுமையா இருக்கிறதுனால அது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதை ரசிச்சு அப்படி பழகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அங்கங்க அதே மாதிரி இந்த பேப்பர் கப்புன்னு சொல்லி இதுல வேற அந்த மெழுகுல செஞ்ச அந்த பேப்பர் கப்பு டீ குடிக்கிறது எல்லாம் உடல் எல்லாத்துக்குமே தீங்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த இந்திய கொரியா மக்கள் நான் பாலித்தீன் பேப்பர்ல சுட சுட டீயை ஊத்தி கொண்டு வந்து அந்த பேப்பர் கப்ல ஊத்தி குடிக்கிறது. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம். சரி, ஓகே, அவசர காலத்துக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி இயற்கை சார்ந்து நம்ம வாழ்ந்தா தான் நம்ம இயற்கை நம்ம வந்து பாதுகாக்கும். நம்ம இயற்கைக்கு துரோகமும் நினைக்கக்கூடாது, இயற்கைக்கு கெடுக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் ஐயா வந்து நிறைய ஆய்வுகள்ல நிறைய பகிர்ந்துக்கிட்டாரு. நன்றிங்களை நன்றி, வாழ்த்துக்களை நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஜெயராஜ், உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மேடம் கேக்குதுங்களா என்னோட குரல்? நல்லா தெளிவா கேக்குது, பேசுங்க ஜெயராஜ். அனைவருக்கும் எனது மீண்டும் மகிழ்வானதொரு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய 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 நல்ல கருத்துக்கள், நிறைய நல்ல புரிதல்கள். நான் அதுதான் இங்க பாக்குறேன். அம்மா ஒவ்வொரு இவங்களும் சொன்ன மாதிரி நிறைய புரிதல்கள். இந்த பிரச்சனையை நம்ம ஏன் கையாளுறோம் அப்படிங்கிற, ஏன்னா சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன் என்னன்னா, நாம் சொல்லக்கூடிய பிரச்சனைய நம்ம ஏதோ நம்முடைய சுயநலத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் பேசுறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை சில இடங்கள்ல நான் சந்திச்சது உண்டு. ஆனா இங்க பேசிய அம்மாக்கள், ஐயா எல்லாருமே ரொம்ப தெளிவா நான் ஏன் இந்த பிரச்சனையை நான் இவ்வளவு தூரமா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றத ரொம்ப அழகா எனக்கும் புரிய வச்சாங்க. அவங்களுக்கும் அது அது ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தி இருக்கு. எல்லாருடைய கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொண்டு இன்னும் சில கருத்துக்களை மட்டும் முன்வைத்து இந்த விழாவிலிருந்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். என்னன்னா, இந்த நெல் வகை, விவசாயம் சார்ந்து, மீன் வகை சார்ந்தெல்லாம் ஐயாக்கள் சொன்னாங்க. இப்ப இதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னா, நம்முடைய முக்குடர் பள்ளு இலக்கியத்துல ஒரு 150 வகையான நெல் வகைகள் சொல்லப்படும். பள்ளு இலக்கியத்தினாலே பொதுவாவே அது வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு இலக்கியம். அப்போ அதுல 150 வகையான நெல் வகைகள் சொல்லப்படும். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், அதுல எத்தனைய நம்ம பயன்படுத்துறோம், இல்ல நமக்கு எத்தனை தெரியும்? இந்த 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 கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு பண்பாட்டு ஒழுக்கம் இருக்கு, ஒரு பண்பாட்டு விழுமியம் இருக்கு, ஒரு 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 விவசாய முறை, எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஒரு முறை இருக்கு. அதை யாரோ ஒரு 4 பேருடைய சுய லாபத்துக்காக நம்ம வந்து அதை இழந்து இன்றைக்கு வந்து ஏதிலி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம இப்ப அப்படிதான் இருக்கிறோம். எதுவுமே இல்லாத ஒரு நிலை, அகதிகளை தான் ஏதிலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளும் கிட்ட அந்த மாதிரிதான் நம்முடைய சூழலியலை இழந்து அந்த ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. உங்களை போன்ற பெரியோர்களால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் சற்றேனும் மேம்படும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு, என்னுடைய கருத்துக்களை இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்டு அதன் மீதான கருத்துக்களையும் சொன்ன அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஜெயராஜ். ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படிங்கும்போது தமிழ் சார்ந்தும் சரி, சமூகத்தின் மேல் உள்ள அக்கறையின் காரணமாக இந்த சூழலியல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள், இப்படி உங்களோட ஆராய்ச்சி கட்டுரையை நீங்க ஒரு முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமாக இந்த முனைவர் பட்டத்திற்கான இந்த ஆராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களின் ரஷ்ய இலக்கியம் சார்ந்த சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.